நமः பார்வதி பதயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர் பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பார். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எம்குடி ஆளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகரத்தில் சைவ நன்னெறியை ஸ்தாபித்து வரலாற்று சிறப்போடு கூட சைவமும் தமிழும் தொண்டை நன்னாட்டில் தழைத்தெறிதிருக்கும்படியாக செய்து ஞானப்பிரகாசர் திருமடாலயமாக ஆதீனமாக இங்கிருந்து அருள்ஞான செங்கோல் செலுத்தி வரும் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் கமலங்களை வணங்கிக் கொண்டு சைவநெறி பரப்பும் விதமாக கோடைக்கால வகுப்பாய் 10 நாட்கள் பல்வேறு தலைப்புகளிலே பேர் பெற்ற அறிஞர் பெருமக்களை அழைத்து அவர்களை கொண்டு சித்தாந்த வகுப்பெடுத்து வரும் இந்த மரபில் அடியேனையும் ஒரு பொருளாய் கருதி ஆணை பிறப்பித்து சிறப்பானது இந்த வாய்ப்பை நல்கியருடைய அந்த பெருங்கருணைக்கு முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இதை நெறியாளராக இருந்து நடத்தி வரக்கூடிய ஐயா அவருடைய தாமரை திருவடிகளுக்கும் இதிலே அடியனுடைய புன்மொழியும் கேட்கலாம் என்று எண்ணத்தோடு எழுந்துருளி இருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டத்தையும் வணங்கிக் கொண்டு தாய்மானவ பெருமானுடைய பாடல்களில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் என்ற தலைப்பில் அடியனுக்கு தெரிந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். ஐயா அவர்கள் அறிமுக உரை சொன்னபோதே சமய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எடுத்துச் சொல்லியிருந்தார். சைவ சமயம் ராஜாங்க சமயம் என்பதை சுவாமிகள் நேரடியாக பாடலின் மூலமாகவே ஸ்தாபித்திருக்கிறார். நேரடியாக பொருள் கொண்டால் சமயங்களுக்கெல்லாம் ராஜாங்கத்தன்மையோடு கூடியது என்ற பொருளிலும், வரலாற்று பார்வையோடு பார்த்தால் வேதநெறி தழைத்தோங்கிய அகண்ட பாரத தேசத்தில் பெரும்பான்மை அரசர்கள் தாமே பின்பற்றி ஒருங்குபட்ட சமுதாயத்தை பெரும்பான்மை மக்களை உள்ளடக்கக்கூடியதான ஒரு சமய மரபாக இது இருந்தபடியால் ஆசேது இமாச்சலம், இன்னும் சொன்னால் அதையும் கடந்து எல்லா திக்கிலும் அரசாட்சி செய்பவர்கள் பொறையோடு கூடி அரசு செய்யவும், எல்லா தரப்பு மக்களும் அவ்வப்பிறவியிலேயே அவரவர்கள் செய்யும் பணியிலேயே எந்த பேதமும் பாராது முத்தியாகிற பெரிய திருவீட்டை அடையும்படியாக செய்யக்கூடிய சிறப்பும் இந்த சமயத்திற்கு மட்டுமே வாய்த்த சிறப்பு என்ற காரணத்தால் பெரும்பான்மை மக்கள் பாரத தேசத்தில் தங்களுக்கான கொள்கை பிடிப்பாக கொண்டிருந்த சமயம் ஆகையால் ராஜாங்க சமயம் என்று சிறப்பித்து சொல்லப்படும் சமயம். இந்த மரபு போலே வேத நெறியில் வேதமாகிற அந்த மரத்தின் பல்வேறு கிளைகளாக தோன்றி அந்தந்த கிளைகளும் தகுதி வாய்ந்தவர்கள் கொண்டிருந்தார்கள். குமரகுருபர சுவாமிகள் சொல்லும்போது அப்படி கிளைத்த அந்த மரத்தில் பழமாய் பழுத்த வேதாந்த பழத்தை சாரெடுத்து கொடுத்தது சித்தாந்தம் என்று சிறப்பிக்கிறார்.
அந்தபடிக்கு வேதாந்த சித்தாந்த சமரசம் என்ற ஒரு நிலையை தாயுமானவ சுவாமிகள் அடைந்தார் என்று பொதுவாக கட்டுரைகளிலும் பேச்சாளர்களும் சொல்லி வந்தாலும் அது வேதாந்தம் சித்தாந்தம் என்பது இருவேறு மரபு என்பதன் துணிவாகவே கொண்டு அதை சமரசம் செய்து சேர்க்க வேண்டிய ஒரு காரியம் ஏற்பட்டதா என்ற கேள்வியோடு தாயுமானவரை நாம் அணுக வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் இரண்டும் சேராதிருந்ததால் தான் சமரசம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஏற்படும். அப்படி வேதாந்தம் சித்தாந்தம் என்று இருவரும் பள்ளிகளாக சொல்லப்படும் இந்த மரபுகள் தம்முள்ளே ஏதேனும் சண்டையிட்டு கொண்டிருந்தனவா சமரசம் செய்வதற்கு என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதுவும் தாயுமானவ சுவாமிகளுடைய காலம் நீண்ட நெடிய சைவாகம ஆச்சாரியர் மரபிலே நிறைவாக 18ஆம் நூற்றாண்டிலே தோன்றருளியவர். ஒரு 200-250 ஆண்டுகள் கூடி போனால் 300 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த பூமி செய்த தவத்தின் பயனாக இந்த நம்மோடு இங்கே இந்த உலகில் எழுந்தருளி இருந்து அதிதீவிர பக்குவியாய் தன்னுடைய ஞானத்தை எல்லாம் பாடல்களின் மூலமாக வெளிப்படுத்தினார். அப்படி ஒரு காலச்சூழலில் 18ஆம் நூற்றாண்டு வாக்கில் வேதாந்த சித்தாந்த சமரசம் என்று சொல்வது போலே, அதுவும் இன்னும் காலம் மாற மாற பல்வேறு ஆச்சாரியர்களும் வேதாந்த பின்புலத்திலேயே தோன்றியவர்கள் என்று நிறுவ வேண்டிய ஒரு கட்டாயம் போலே தங்களுக்கு தாங்களே சங்கல்பித்து கொண்டு சிலர் செய்த குழப்பத்தினால் மாணிக்கவாசக பெருமானார், வள்ளல் பெருமான், தாயுமானவ சுவாமிகள், இன்னும் எத்தனை இது போன்ற ஆச்சாரியர்கள் உண்டோ எல்லோரையும் வேதாந்த பின்புலத்தோடையே அணுக வேண்டும் என்பது போலே அறிஞர் பெருமக்களே சிலர் முனைந்தார்கள். அதனால் இந்த வேதாந்த சித்தாந்த சமரசம் என்பதை ஐயா அவர்கள் சொன்னது போல் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவதால் வேதாந்தம் கூட விடை காணாது விட்ட விஷயங்களுக்கும் சேர்த்து விடை சொன்ன சிறப்பு சித்தாந்தத்திற்கு என்ற அளவிலே கொள்ளுகிறோம். அதனால்தான் குமரகுருபர் சுவாமிகள் சொல்லும்போது வேதாந்த கனியின் சாரெடுத்தது சித்தாந்தம் என்று சொல்லுகிறார். அப்படி அதனுடைய தேர்ந்த பொருளாக அறியப்படுவது 4 வேதங்களின் முடிந்த முடிவாக இருப்பது உபனிஷத்துக்கள். அதை வேதத்தின் ஞானபாதமாக நாம் கொண்டாடுவது ஞானகாண்டம் என்றே அதை சொல்லுவார்கள். வேதாந்தம் என்றே ஒரு மதம் இருப்பதாலும் அது சித்தாந்தத்தோடு சேராதிருப்பது போலே ஒரு தோற்றம் இருப்பதாலும் நமக்கு உபனிஷத்துகளே ஆகாதோ என்று சொல்லும் அளவிற்கு அதை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். உள்ளபடியே சித்தாந்தத்தின் சிறப்பு எல்லாவற்றையும் தான் உள்வாங்கிக் கொண்டு சித்தாந்த பார்வையிலேயே அதை ஸ்தாபிக்கக்கூடிய சிறப்பு சைவ சித்தாந்தத்திற்கு உண்டு. சிவம் என்ற சப்தத்திற்கு எப்படி வேறு பொருள் கொள்ள முடியாமல் மற்றைய தெய்வங்களின் எல்லா பெயர்களையும் சிவபெருமானோடு பொருத்தி பார்க்கும் சிறப்பு இந்த நாமத்திற்குண்டோ, அதுபோலே சைவாகம ஞான மரபு எந்த நூலையும் உள்வாங்கிக் கொண்டு அதை சிவபரத்துவத்தோடு அணுகக்கூடிய ஒரு சிறப்பை கொண்டிருக்கக்கூடியதாய் பார்க்கிறோம். நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே என்று அருணகிரி பெருமான் முருகனை சொல்லுவர். அதில் நாலந்த வேதத்தின் பொருள் என்பது 4 வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத் பொருள் என்றே கொண்டால் அதன் ஞானத்தின் ஸ்வரூபமாக இருந்து ஒளிர்பவன் நான் என்று முருகப்பெருமான் உபதேசித்ததாக கொள்ளுகிறார். சித்தாந்தமும் முருகப்பெருமானை சிவஞான வடிவமாகத்தான் பாவிக்கிறது. வேதாந்த ஞானத் தெளிவும் சித்தாந்த ஞானத் தெளிவும் இரண்டும் வெவ்வேறுபட்டதல்ல. ஆனால் வேதாந்த ஞானத் தெளிவில் விடை காணாது விட்ட விஷயங்களுக்கு விடையை சித்தாந்த தெளிவிலே நாம் கொள்ளலாம். அதனால்தான் சிவபரத்துவம் ஏற்றுக்கொண்ட ஆச்சாரியர்கள் கூட சிலர் வேதாந்த மரபில் இருந்து உபனிஷத்துகளுக்கு உரையாற்றி, ஸ்ரீகண்டருடைய பாஷ்யங்கள் எல்லாம் உபனிஷத்துகளுக்கு உரையாற்ற துணிந்து அந்த உரையிலே பெரும்பான்மை ஆகமங்களிலிருந்தே மூல ஸ்லோகங்களை எடுத்தாண்டு சிவாகமங்களின் வழியில் நின்று வேதாந்த தாத்பரியத்தை பேசியிருக்கிறார்கள். அதனால் வேதாந்தம் விடை சொல்லாது விட்ட விஷயங்களுக்கு சித்தாந்தம் விடை காணும். அந்த விதத்தில் வேதாந்த சித்தாந்தத்திற்கு இடையே ஒரு பாலம் அமைத்து கொடுத்து இது விடுத்த விஷயங்களுக்கு விடை சொல்வதாக சித்தாந்த கருத்துக்களை சுவாமிகள் தம்முடைய பாடல்களின் மூலமாக எடுத்துச் சொல்லுகிறார். ஐயா அவர்கள் சொன்னது போலே மிகவும் எளிய தமிழிலே சித்தாந்த தெளிவை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். 1400 சொச்சம் பாடல்கள் என்று இவருடைய பாடல் திரட்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது. மற்றைய பெரும்புலவர்கள் போலே இவருடைய பாடல்களிலும் இவருடையது அல்ல இது போன்ற விசாரங்கள் எல்லாம் உண்டு. அடியன் எடுத்துக்கொண்டிருப்பது பிரபலமாக பெரும்பான்மை எல்லோரும் கேட்டிருக்கக்கூடிய பாடல்கள் தான். இதுவும் கடைசி ஒரு 60-70 ஆண்டுகளாக மேடை பேச்சாளர்கள் அதிகம் மேற்கோள் காட்டிய பெரும்புலவர்களுக்குள்ளே ஆச்சாரியர்களுக்குள்ளே தாய்மானவ பெருமான் அடங்குவார். ஏன்னா அந்த பாடல்கள் எளிமையாக பொருள் கொள்ளலாம். பேச்சினூடே மேற்கோள் காட்டினாலும் பாடலுடைய பொருள் விளங்கும்படியாக இருக்கும். அப்படியான பாடல்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு தான் அடியன் பேசவிருக்கிறேன். அதற்கு முன்பாக தாய்மானவர் வழியிலேயே நின்று அவர் எதை பரம்பொருளாக கொண்டார் என்ற அளவில் கடவுள் வாழ்த்து போலே அவர் பாடிய பாடலை அவர் சொன்னது போலே அஞ்சலி செய்து அடியேனும் தொடங்குகிறேன். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? கேள்விகளாக கேட்பது போலே வைத்து சொல்லுகிறார். பெருமானுடைய பரத்வம், அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய வியாபகத்துவத்தை முதலில் சொல்லுகிறார். பரம்பொருளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடுகளில் இறைவனுக்கும் பதிக்கும் பசுக்களுக்குமாக இருக்கக்கூடிய வேறுபாடுகளில் இந்த
சர்வசக்தனாக இருக்கக்கூடிய தன்மை, வியாபகத்துவம் குறிப்பாக எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஆதாரமாயிருந்து அதை இயக்கக்கூடிய தன்மை என்ற அளவில் முதன் முன்னம் அங்கிங்கெனாதபடி மேலே எங்கும் பிரகாசமாய் ஒளி பொருந்திய நிலையில் இருந்து தான் ஞான நிலையிலே இருந்து உள்ளுக்குள்ளே ஒளியூட்டியபடியே நின்றிருந்து ஆனந்த பூர்த்தியாகி அந்த வடிவமும் பரிபூரணமான ஆனந்த வடிவமாகவே இருந்து உயர்ந்த குணங்கள் எல்லாம் பெருமானுடைய பூர்த்தி பெற்றிருக்கக்கூடியது. உலகில் இன்பத்திற்கு எல்லை என்று ஒரு வரையறை நம்மால் ஒருவேளை செய்ய முடிந்தால் அது முழுவதும் பெருமானாக இருக்கும். இன்பத்தினுடைய முடிந்த முடிவு பெருமானுடைய வடிவம் சகலவிதத்திலும் ஆனந்தமே வடிவமாக இருக்கிறார். நினைத்த மாத்திரத்தில் ஆனந்தத்தை தரும் நிலையும் தரிசித்த உடனேயே நமக்குள்ளே ஒரு இன்பத்தையும் தருவதெல்லாம் எளிமையாகவே நாம் எம்பெருமான் ஆனந்த வடிவனாக இருப்பதை அறிந்து கொள்ளலாம். மற்றொரு அளவில் தெளிவின் மூலமாக அடையக்கூடிய ஆனந்தம், ஒரு விஷயத்தை புதிதாக கற்றுக்கொண்டாலே நமக்கு ஒரு ஆனந்தம் வரும். உலகியல் விஷயத்திலேயே ஒரு பண்டத்தை சமைக்க சரியாக கற்றுக்கொண்டாலே அது இன்பம் தரும். வண்டி ஓட்ட பழகிய காலத்தில் குழந்தைகளுக்கு அது ஒரு இன்பத்தை தரும். ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டாலே ஒரு இன்பம் தரும் என்ற பட்சத்தில் இது பதிஞானத்தை பெற்றவர்கள் அடையக்கூடிய இன்பம். அந்த இன்பத்தின் வடிவமாகவும் தானே இருந்து அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இது எதுவும் தனித்து இயங்காது அருளோடு இருந்து அருட்தன்மையாகவே தான் இருந்து அவருடைய வியாபகத்துவமோ அவருடைய சர்வசக்தனாக இருக்கக்கூடிய தன்மையோ இன்பமயமாக இருப்பதோ இதையெல்லாம் கடந்து நமக்கு எம்பெருமான் அருகில் வருவது அருள் வடிவத்தினாலே. அருளே வடிவமாக தான் இருந்து அதோடே தான் எப்போதும் இருந்து அருளிலிருந்து விலகாது அருள் தன்னை விட்டு நீங்காது என்றபடிக்கு இரண்டர கலந்து இருக்கக்கூடிய நிலையில் அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும் படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது. இது சித்தாந்த பொருள். பெருமானுடைய வியாபகத்துவத்தை மறுபடியும் சொல்லும் போது நம்மால் எத்தனை தூரம் அறிவியல் கொண்டு பார்வையால் பார்த்தாலும் இது என்று அளவிட்டு சொல்ல முடியாத எல்லா விதமான உலகங்களையும் தனக்குள்ளே ஒடுக்கியபடி தான் அம்பரமாக தரித்து கொண்டு திகம்பரராக இருப்பதினால் 8 திசையினுடைய எல்லைகள் எத்தனை விஸ்தீரணமாக போகுமோ அதுவரையில் சென்று அது எல்லாம் தன் திருமேனியாக ஆக்கிக் கொண்டு தன் அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து தன்னுடைய இச்சையினாலே தன்னுடைய சங்கல்பத்தாலே எல்லா உயிர்களும் எத்தனை தூரத்திற்கு எத்தனை அண்டங்கள் எத்தனை கோடி அண்டங்கள் உண்டோ அது எல்லாவற்றிற்கும் தான் பாய்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய நிலையில் எல்லா உயிர்க்கும் தான் உயிராய் உள்ளிருந்து அந்த உயிரை இயக்கக்கூடியது எது? உயிர்க்கு உயிராய் தழைத்தது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது. மனத்தினுள்ளும் வாக்கினுள்ளும் இருந்து செயலாற்றுகிறான். இது வேதாந்தம் என்று பொதுவாக சொன்னாலும் அதற்குள்ளே நிறைய கிளைகள் உண்டு. ஆதிசங்கரர் ஸ்தாபித்ததும் ஒரு விதத்தில் வேதாந்தம் தான். ராமானுஜரும் அந்த அளவிலே வேதாந்தத்தை ஸ்தாபிக்கிறார், மத்வர் ஸ்தாபிக்கிறார். இந்த 3 பேரையும் பிரபலமாக சொல்லுவோம். இது தாண்டியும் நிறைய வேதாந்திகள் உண்டு. அவர்களெல்லாம் அறிய மாட்டாது வாக்கினுள்ளும் மனத்தினுள்ளும் பெருமான் தான் இருந்து செயலாற்றுகிறான் என்பதை இவர்களுள்ளே சிலர் கொள்ளுவதில்லை. ராமானுஜர் கொள்ளுவர். ஏனையோர் உள்ளே பேதங்கள் உண்டு. இது இரண்டுமாக இருந்து மனவாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது. என் தெய்வம் தன் தெய்வம் என்று ஒவ்வொரு சமயமும் யாரை இதுதான் பரம்பொருள் என்று சொல்லுகிறதோ அவர்களுக்குள்ளே யார் பரம்பொருள் என்று ஸ்தாபிப்பதற்குள்ளே என்னென்ன பேதங்கள் ஏற்பட்டதோ அது எல்லாவற்றுக்கும் கடந்து தான் ஒரு தெய்வமாய் இருப்பது எது? எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது. சதானந்த ரூபமாக இன்ப வடிவமே தனக்கு எப்போதும் நிறைந்த வடிவமாக இன்பத்தின் எல்லை தான் என்ற நிலையிலே இன்ப வடிவமாக இருக்கக்கூடியவர் யார்? அது பங்குல் பகலற நின்ற எல்லையுள்ளது. பகல் இரவு காலம் நேரம் இடம் போன்ற எல்லைகளையெல்லாம் தான் வகுத்து அந்த எல்லைக்கப்பால் தான் நிற்கக்கூடியது எது? பெருமானுடைய பராக்கிரம செயல்களில் காலசம்ஹாரத்தை நாம் அதிகம் சிந்திக்கிறோம். திருக்கடவூரிலே காலசம்ஹார வீர நடனம் ஆடினார். தாத்பரியம் அதில் எல்லோரும் காலனுடைய பராக்கிரமத்திற்கு கட்டுப்பட்டு நிற்க, பெருமான் அதற்கு அப்பாற்பட்டவர். இடம் காலம் முதலிய பரிணாமங்களுக்கு அப்பாற்பட்டு தாம் இயங்கக்கூடியவர். இந்த தன்மை பரம்பொருளாக பெருமான் இருப்பதற்கு ஒரே போதுமான சாட்சி. காலனுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஏனைய தெய்வங்கள் எல்லோரும் இருக்க காலனுக்கு காலத்தை நிர்ணயம் செய்தவன் பெருமான் ஒருவர்தான். அதனால் பரம்பொருள் விளக்கம் அதன் மூலமே தெரிகிறது, தெளிவாக நாம் புலப்படி. அந்த விதத்தில் இடம் காலம் முதலியவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு கங்குல் பகலற நின்ற எல்லை உள்ளது. அது கருத்திற்கு இசைந்ததுவே கண்டனவெல்லாம் மோனகுரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம். இப்படி அளவிற்கலந்ததாய்
நம்மால் எண்ணியும் பார்த்து இதுதான் என்று வடிவமைக்க முடியாத ஒன்று மோனத்தின் நிலையிலே வடிவு பெற்று எழுந்தருளி நிற்கக்கூடிய மோனகுருவாய் அடியேனுக்கு உபதேசம் செய்வித்த பெருமானை வணங்கி அஞ்சலி செய்கிறேன் என்று சொல்லி குருவணக்கம் போலே தாயுமானவ சுவாமிகள் தம்முடைய ஆச்சாரியராக ஏற்றிருந்த மூலன் மரபில் வந்த திருச்சி மலைக்கோட்டையிலே ஆதீனம் அமைத்துக் கொண்டு திருமணம் அமைத்துக் கொண்டு எழுந்தருளியிருந்த மௌனகுருவினுடைய மரபில் வந்த ஆச்சாரியர்களை வணங்கி துதித்து தாம் அஞ்சலி செய்கிறார். இப்போ இதிலே மற்றொரு சித்தாந்த பொருளும், இறைவனு குறித்தான எல்லா குணங்களையும் வரிசைப்படுத்தி அந்த பெருமான் தன்னுடைய பெருங்கருணையினால் அடியேனால் கொள்ளத்தக்க வடிவிலே தான் எழுந்தருளி என்னும் போது பேசும் சிவமாக ஆச்சாரியர் இருந்து உபதேசம் செய்கிறார் என்ற அளவில் அதையும் நாம் சித்தாந்த கருத்தாகவே கொண்டு ஆச்சாரியராக இந்த பெருமானே எழுந்தருளி நமக்கு இந்த உபதேசங்களை எல்லாம் செய்கிறார், அவருக்கு நான் வணக்கம் வைக்கிறேன் என்ற அளவிலே கொள்ளுகிறோம். தமிழக சிந்தனை வரலாற்று மரபிலே 16-17ஆம் நூற்றாண்டு பல்வேறு வரலாற்று மாற்றங்களை கண்டது. சமய மாற்றம், மொழி சார்ந்து ஏற்பட்ட அரசியல் மாற்றம், இவைகளெல்லாம் அதிகம் நடந்த காலம். அதுவரையில் இங்கே இருந்த பண்டைய தமிழரசுகள் காலவசத்தில் முடிந்துவிட்டு போய் ஹொய்சள மன்னர்கள் சில காலமும், அதன் பிறகு நடந்த துருஷ்க படையெடுப்பு அது ஒரு நூற்றாண்டு காலம், அதற்கு பிறகு இங்கே ஏற்பட்ட விஜயநகர நாயக மன்னர்களுடைய அரசாட்சி எல்லாம் வைதிக தர்மத்திற்கு ஆலய வழிபாட்டிற்கெல்லாம் மிகச்சிறப்பான பணிகள் எல்லாம் செய்தாலும் அந்த காலச்சூழலிலே கன்னட, தெலுங்கு, மராட்டிய மொழி இவைகளெல்லாம் தமிழ்நிலத்திலே வந்து கலந்தன. பெருமான் திருவருளாகவே நடந்தது என்று கொண்டாலும் அதனால் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்களுக்கிடையே ஆலய வழிபாட்டில் தமிழினுடைய இடம், தமிழ் மொழி பயிற்றுவிப்பதற்கான ஒரு முக்கியத்துவம், பண்டைய தமிழ் கலைகள் இது போன்றவைகளெல்லாம் கூட மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலை சந்தித்தன. நல்ல வேளையாக பெருமான் திருவருள் அந்த காலத்தில் தான் நமக்கு சைவாதீனங்கள் பெருமை பெற்று விளங்கி தமிழ் பண்டிதர்கள் பரீட்சைக்கெல்லாம் பாடத்திட்டம் வகுத்தது, பண்டைய தமிழ் கலைகளாக இருக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் திருமுறை சேர்க்கக்கூடிய பணியை புறந்தது, நாதஸ்வர கலையை போற்றியது என்று இங்கே இருந்த பண்டைய தமிழ் மரபு கலைகளை எல்லாம் ஏற்று போற்றிய ஒரு காலம். அதனால் தான் இன்று வரையிலும் நமக்கு சைவாதீனங்கள் கொடுத்த கொடையாக தமிழும் திருமுறைகளும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் செஞ்சியை ஜிஞ்சி நாயக மன்னர்களும், தஞ்சையை நாயக மன்னர்களும், மதுரை நாயக மன்னர்கள் என்று 3 பிரிவுகளாக நாயக மன்னர்களுடைய ஆட்சி காலம். அந்த காலத்தில் சபையிலே கூட ஒரு அரசவையிலே போய் தமிழில் வழக்காட முடியாத ஒரு நிலையில் குறைந்தபட்சம் வடமொழியோ தெலுங்கோ கன்னடமோ இந்த 3 மொழிகள் தான் வழக்காடு மொழிகளாகவே இருந்தது என்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் கோயில் நிர்வாகங்களை பழைய மரபோடு கூடியவர்கள் அணுகி அவர்களிருந்து தான் கோயில் நிர்வாகத்தை பார்க்க வேண்டும் என்ற கருத்தில் பழைய சைவ பிரிவுகளைச் சேர்ந்தவர்களை எல்லாம் கோயில் நிர்வாகங்களிலே அமைக்கக்கூடிய ஒரு காலம். சித்தாந்த தத்துவம் ஆதீனங்களின் மூலமாக மிகவும் பிரசித்தி பெற்று அவ்வளவு ஆதீனங்களே எழுந்தருளி இருந்த ஆச்சாரிய மூர்த்திகளும் அவர்கள் பாடியருளிய பண்டார சாத்திரங்களும் திருக்கூட்டத்தடியார்கள் செய்தருளிய ஞான நூல்களும் நமக்கு சித்தாந்த நன்னூல்களாக பெருக்கெடுத்து 12 திருமுறைகள் 14 சாத்திரங்களுக்கு அணி செய்யும் விதமாக அநேக நூல்கள் எழுதப்பட்டு அதன் மூலமாக சித்தாந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்ததாகிற ஒரு காலச்சூழல். அந்த காலச்சூழலில் தான் தாயுமான சுவாமிகளுடைய பரம்பரையினுடைய பெருமையும் அவர் தோன்றிய காலத்தையும் நாம் பொருத்தி பார்க்கிறோம். சுவாமிகள் தோன்றியது 1700களில் 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில். அவருடைய பாரம்பரியம் திருமறைக்காடு வேதாரண்யம் திருத்தலத்தை பூர்வீகமாக கொண்ட சைவவேளாளர் குலத்திலே தோன்றியருளியவர். அவர் தந்தையார் பெயர் கேடிலியப்ப பிள்ளை என்றும் தாயார் கஜவல்லி அம்மையார் என்றும் சான்றுகள் மூலமாக நமக்கு செய்தி கிடைக்கின்றது. சுவாமிகளுடைய அவதாரத்திற்கும் முன்பாகவே அவருடைய தந்தையார் நல்ல நிபுணராக இருந்திருக்கிறார், சாத்திரங்கள் எல்லாம் பயின்றவர், தார்மீகராக இருந்தபடியால் நாயக மன்னரினுடைய வேண்டுகோளின்படி திருமறைக்காட்டிலிருந்து அவர்கள் புலம்பெயர்ந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சிராப்பள்ளி கோயில் நிர்வாகம், அதை சுற்றி இருந்த ஏனைய தேவஸ்தானங்களுடைய நிர்வாகம் இதையெல்லாம் பார்க்கும்படியாக பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார். அப்படி ஒரு சூழ்நிலையிலே தான் சுவாமிகளுடைய அவதாரம். அதனால் அந்த திருத்தலத்தை எம்பெருமான் திருநாமமே அவருக்கு திருநாமமாக சாத்தப்பட்டது. தாயுமானவர் என்ற திருநாமம், திருச்சிராப்பள்ளி பெருமானுடைய திருநாமம் அவருக்கு சாற்றப்பட்டது. அவர் சிறுவயதிலேயே அருளோடு தோன்றியவர். நான் அவருக்கு உலகியல் விஷயங்களிலே இருந்த வழக்கங்களை விடவும் தினமும் மலையேறி போய் தாயுமானவ பெருமானை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இது இப்படியே முதிர்ந்து ஒரு நிலையில் மலையேறி சுவாமி தரிசனம் செய்வதோடு அங்கே மௌனகுரு மடாலயமாக இருந்த மடாலயத்து ஆச்சாரியர்களோடு தாம் போய் அவர்களை தரிசித்து வருவது. அவர்கள் மௌன குருக்களாக மூலன் மரபில் வந்த ஆச்சாரிய மரபு திருமூல தேவநாயனாரை முதல் குருவாக கொண்டு வந்த நந்தி பரம்பரையிலே தோன்றியவர்கள். அவருடைய அருளுக்கு இலக்காகி மௌனோபதேசமாக அவருடைய அருளுக்கெல்லாம் இலக்கானார் என்று பார்க்கிறோம். இதை தாண்டி சுவாமிகள் செய்த சில யாத்திரைகள் குறித்தும் பாண்டி நாட்டிற்கு அவர் சென்றதாகவெல்லாம் சில செய்திகள் உண்டு. அது வரலாற்றிலே ஒன்றுக்கும் மேம்பட்ட காட்சிகளாக இருப்பதினாலே அந்த அளவில் கொள்ளுகிறோம். ஆனால் பெரும்பகுதி அவர் திருச்சிராப்பள்ளியிலேயே எழுந்தருளி இருந்து அருகில் இருக்கக்கூடிய திருத்தலங்களை தரிசித்து தோத்திர பாடல்கள் எல்லாம் புனைந்த அளவிலே பார்க்கிறோம்.
அது தோத்திர பாடல்கள் ஆனாலும் ஒவ்வொரு பாடலிலும் சாத்திர கருத்தை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே போவார். அகிலாண்டவல்லி அம்மையை எல்லாம் பாடும்போது பாடல் தோறும் சாத்திர கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டு ஏதோ போற்றி சொல்வது தோத்திரம் என்றால் பராக்கிரமத்தை பாடுவது என்ற நிலையிலே முடிந்து விடாது. பதிக்கும் பசுவுக்குமான உறவு, பசுக்கள் விழக்கூடிய பகுதி எங்கே, பதி அந்த இடத்தில் கை கொடுத்து தூக்கி விடுவது எப்படி, திருவருள் திறம் எப்படி வேலை செய்யும், இது போன்றெல்லாம் சித்தாந்த கருத்துக்களை பாமாலைகளிலே வைத்து பாடி துதிக்கும் ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார். அப்படி தோன்றியதுதான் சுவாமிகள் எழுந்தருளி நமக்கு வழங்கியருடைய பாடல்கள். இதில் தனிப்பாடல்கள் நிறைய உண்டு. தொகுதிகளாக அவர் தொகுதிகளாக தொகுத்த நூல்கள் உண்டு. இது போக பராபரக்கண்ணிகளாக சுவாமிகள் பாடியது அநேக பாடல்கள். இப்படி பல வகைகளிலும் வைத்து சுவாமிகளுடைய பாடல் தொகுப்பை நாம் பார்க்க முடிகிறது. திருவருள் விலாச பரசிவ வணக்கம், அதில் பல பாடல்களால் பெருமானுடைய பரத்துவம், அவர் எல்லாவற்றையும் தனக்கானதாக கொண்டு விளங்கக்கூடிய தன்மை, இதையெல்லாம் வைத்து பாடுவதும் பரிபூரணானந்தம், பொருள் வணக்கம், சின்மயானந்த குரு, மௌனகுரு வணக்கம், கருணாகரக் கடவுள், சித்தர்கணம், ஆனந்தமானவரம், சுகவாரி, எங்கும் நிறைகின்ற பொருள், சச்சிதானந்த சிவம், பல இடங்களிலும் நூல்களோட பேரு பாடலினுடைய ஈற்றடி என்னவாக இருக்கோ அதையே பெயராக வைக்கக்கூடிய அளவில் சுவாமிகளுடைய நூல்களுக்கு தலைப்பிடவும் பட்டிருக்கிறது. பன்மாலை, தேன்முகம், இப்படியெல்லாம் பல்வேறு நூல்கள் பல பல பாவகைகளிலே வைத்து பாடியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சுவாமிகளுடைய பாடல்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அதில் மௌனகுருவை வணங்கும் நிலையிலே ஒரு பாடல், அந்த பாடலை இப்போது சிந்திப்போம். 5 வகையாகின்ற பூத முதல் நாதமும் அடங்க வெளியாக வெளிசை அறியாமை அறிவாதி பிரிவாக அறிவார்கள் அறிவாக நின்ற நிலையில். முன்பாக அம்மையார் பேசிய போது பெருமான் தானே அறிவித்து அறியும் பொருளாகவும் இருந்து அறிந்ததால் ஏற்பட்ட அனுபவமாகவும் தானே இருப்பதை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதே அளவில் இது காரைக்கால் அம்மையாரிடத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மரபு. ஞான வடிவனாக எம்பெருமான் இருந்து தானே அந்த ஞானத்தை நமக்கருளி அந்த ஞானத்தால் அறியும் பொருளாகவும் தான் இருந்து என்று ஞான வடிவம் பரிபூர்ணமாக அது எந்த நிலையில் மாறுபட்டு எவ்வாறு வந்தாலும் அதுவாக எம்பெருமான் இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபன் முழுவதுமாக சிறப்பார்ந்த அறிவுத்தன்மையாக எம்பெருமான் இருக்கிறான் என்ற நிலையில் சின்மயானந்தம், சச்சிதானந்தம், இந்த சொற்களை எல்லாம் நாம் ஏதோ வேதாந்த மரபுடைய அதிகம் தொடர்புபடுத்தி பார்த்துட்டோம். நம்ம ஆச்சாரியர்கள் திருமுறைகளில் இந்த பெயர்களை இப்படியே பயன்படுத்தவில்லை என்றாலும் உண்மை பொருளாக சத்து பொருளாக தான் இருப்பதும், சித்து பொருளாக சைத்தன்யம் நிறைந்ததாக அறிவு பொருளாக இருப்பதும், ஆனந்த பொருளாகவும் இருப்பதைத்தான் கூறுகிறது. பெருமானுக்கு இந்த 3 வடிவங்களை நாமே இந்த குணங்களையே ஏற்றி சொல்லுகிறோம். சத்து, சித்து, ஆனந்தம் என்று இந்த 3மாக எம்பெருமான் இருக்கிறார். ஆனால் சச்சிதானந்தம் என்ற சொல் ஆதீனகர்த்தர்களுக்குள்ளே பலரும் இந்த திருநாமத்தை பல்வேறு ஆதீனகர்த்தர்களும் தாங்கி இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆச்சாரியர்கள் அந்த நாமத்தை தாங்கிப்பது கொள்வதற்கு காரணம் எம்பெருமான் இந்த 3மாக இருக்கிறான் என்பது தான். சோமாஸ்கந்த மூர்த்தத்திற்கே கூட ஆகமங்கள் தியான ஸ்லோகம் சொல்லும் போது 3ம் ஒரு சேர இயைந்தது. சத்து பொருளாக எம்பெருமானும் சித்து பொருளாக அம்பிகையும் ஞான வடிவனாக நடுவே ஸ்கந்த கடவுளும் இருப்பதினால் சச்சிதானந்த வடிவம் என்றதை சொல்லுகிறார்கள். அப்படி ஆச்சாரியர்களும் அதே நிலையில் உண்மை பொருளாய் ஞான பொருளாய் இன்ப வடிவினனாக இந்த சத்து சித்து ஆனந்தம் என்ற இந்த 3 நிலைகளிலே இருக்கிறார்கள். அதனாலே அந்த சொல்லே ஏதோ நமக்கானது இல்லை, சின்மயானந்தம் இந்த மாதிரியான சொல்லெல்லாம் நமக்கானது இல்லை, அது வேதாந்த மரபு போலே என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமிகள் இந்த பதங்களை நிறையவே பயன்படுத்தி வருகிறார். அப்படி அறியும் பொருளாய் அறிவிப்பானாய் அறிந்தடையக்கூடிய இன்பமாய் எல்லா விதையிலும் தானே இருந்து சிந்தையற நில்லென்று சும்மா இருத்தி. சும்மா இரு என்ற அந்த உபதேசம் மௌன மரபிலே வரக்கூடிய உபதேசம். அதனால்தான் அருணகிரிநாத பெருமானை கூட அந்த நாத பரம்பரையிலே வந்ததாக கொள்ளுவார்கள். அது ஒரு தீட்சா நாமம் என்று கொண்டு நாத பரம்பரையிலே சைவாகமங்களிலே நமக்கு கல்வெட்டுகளில் கூட சைவாச்சாரியர்கள் ஆகம வழியிலே வந்த சைவாச்சாரியர்களுடைய நாமாந்தம், அவர்களுடைய தீட்சா நாமத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்பதை வைத்து, உதாரணத்திற்கு தர்மயாதீனத்திலே ஞான சம்பந்தம் என்பதை முதல் ஆச்சாரியர் தொடங்கி ஒவ்வொரு பட்டத்தை அலங்கரித்த ஆச்சாரியர்களும் தங்களுடைய தீட்சா நாமத்தின் அந்தமாக அதை கொள்ளுவார்கள். இந்தபடிக்கு ஒவ்வொரு ஆதீன மரபிலும் இந்த தீட்சாந்தமாக ஒரு நாமத்தை வைத்திருப்பார்கள். அந்த விதத்தில் நாத பரம்பரையும் நமக்கு உண்டு. பண்டிதர் என்ற பட்டம் உண்டு. இப்படி பல்வேறு பட்டங்கள் சைவாகம ஆச்சாரியர்களுக்கு உண்டு. அந்த விதத்தில் அருணகிரி பெருமானும் கூட அந்த நாத மரபிலே வந்ததாகத்தான் கொள்ளுகிறோம். அதனால் தான் முருகப்பெருமான் செய்த உபதேசமாக சும்மா இரு என்று சொல்ல மரபை எடுத்துக் கொள்ளுகிறோம். அந்த விதத்தில் சும்மா இரு சொல்லற என்று சொன்ன பிறகுதான் இவ்வளவு பாடினார். அனுபூதி பெற்ற நிலையிலே பெருமான் செய்த உபதேசம் என்னன்னா, அனுபூதியாலே பேசா அனுபூதி பிறந்தது தான் சொல்றார். ஆனால் செய்த காரியம் என்னன்னா, அதுக்கு மேலே பேசிக்கொண்டே இருந்தார், பாடிக்கொண்டே இருந்தார். பாடியது வெறும் பெருமானை மட்டும். அந்த விதத்தில் மௌன மரபிலே வந்தாலும் அவர்கள் தோத்திரம் செய்தது பெருமானை தவிர மற்றொன்றிலும் இல்லை. இன்னொன்று, மௌனம் என்று சொன்னால் அது வாய்க்கு மட்டும் இல்லை, எல்லா புலன்களுக்கும் மௌனம் உண்டு.
அந்தந்த கரணங்கள் கொண்டு பெருமானை மட்டுமே சிந்திப்பது, பெருமானுடைய திருவுருவை மட்டுமே பார்ப்பது, உலகியல் தொடர்பில்லாமல் பெருமான் திருநாமம் அன்றி மற்றொன்றையும் கேட்காதது, அவரை தவிர மற்றொன்றையும் என்று இப்படி எல்லா விதத்திலும் கரணங்கள் ஐந்துமே எம்பெருமானிடத்தே ஈடுபட்டு மற்றையவற்றிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த வைராக்கியம். அப்படின்னா இவர்கள் யாரையும் பார்க்க மாட்டார்களா, அவர்களுக்கு அருளுரை சொல்ல மாட்டார்களான்னா, நம்மை போலே உலகியலுக்கு நடுவே அவர்கள் இருந்தாலும் பெருமான் பெருமை தவிர மற்ற எதுவும் அவர்கள் செவிக்கு கேட்காதபடிக்கு அதிலே அவர்கள் பயிற்சி கொண்டிருப்பார்கள். மற்றைய பார்வை எதுவும் கண்ணில் பட்டாலும் அது எல்லாம் சிவசம்பந்தமாகவே அவர்களுக்கு தெரியும் விதத்திலே உயர்ந்த பாங்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பக்குவம் இவர்களுக்கு இருந்தபடியால் மௌனம் என்று சொன்னால் வாய் திறந்தே பேச மாட்டார்கள் இல்லை, பெருமானை தவிர மற்றொன்றை பேசாதவர்கள். அந்தபடியில் தான் அருணகிரி பெருமானும் சும்மா இரு சொல்லற என்று சொன்ன பிறகு 16,000 திருப்புகழ் பாடல்கள் பாடினார்னு கணக்கு சொல்லப்படுகிறது. இங்கேயும் அதான். அதனால் மௌனகுருன்னு சொன்னால் அவர்கள் வாயே திறவாதவர்கள் கொள்ள வேண்டியதில்லை. அங்கே கொண்டிருந்த வைராக்கியம் பெருமான் பெருமை தவிர மற்றொன்றையும் பேசுவதில்லை, பார்க்கும் இடமெல்லாம் சிவத்தையே பார்க்கக்கூடிய பக்குவ நிலையை அடைந்திருந்தார்கள். சிந்தையர நில் என்று சும்மா இருத்தி மேல் சின்மயானந்த வெள்ளம் தேக்கி திளைத்து நான் அதுவா இருக்க நீசை சித்திரம் மிக நன்று கான். ஆச்சாரியரிடத்தை சொல்லுகிறார், சிவமாம் தன்மையை அடைய நடையும் பொருட்டு சும்மா இருந்து சொல்லற இரு என்று இருத்தி என்னை இந்த சிவானந்தமாகிற வெள்ளம் உள்வாங்கிக் கொண்டு அடியேனதிலே திளைக்கும்படியாய் செய்து. 10 படிநிலைகளிலே 10ஆவதாக இருக்கக்கூடிய நிலையை சிவபோகம் என்று சொல்லுகிறோம். சிவபோகசாரத்தின் பல பாடல்களிலே இந்த வெள்ளத்திலே தான் அழுந்தி நான் அதுவான நிலை என்றபடிக்கு ஒரு சிவபோகத்திலே ஆழ்ந்திருந்த தன்மையை குருஞான சம்பந்த பரமாச்சாரியர் பல பாடல்களால் பாடுவார். அதை ஒரு வெள்ள வடிவமாகவே சொல்லி அந்த இன்ப வெள்ளத்தினுள்ளே தான் மூழ்கி நான் அதுவாய் தெரிந்த நிலைக்கு உயர்ந்ததை சொல்லுவார். இது இவர்களுக்கு இது கிட்டத்தட்ட சிவபோகம்தான். தான் அதுவாயிருந்து இன்பம் அடைய அந்த நிலை சிவபோகம்தான். அந்த சிவபோகத்தன்மையை அடைந்தபடிக்கே சொல்லுகிறார், சின்மயானந்த வெள்ளத்துள் தேக்கி, அந்த வெள்ளம் தேக்கி அதிலே அடியேன் இருக்கும்படியாய் செய்து திளைத்து நான் அதுவாயிருக்க நீசை சித்திரமிக நன்று கான் எந்தை வடவார் பரமகுரு வாழ்க வாழ அருளிய நந்தி மரபு வாழ்க. பெருமான் செய்த அந்த பெருங்கருணையை முதல்ல சொல்லிட்டார். எப்படியோல்லாம் இருந்த என்னை தத்துவங்களினுடைய தெளிவை ஏற்படுத்தி பிருத்திவி தொடக்கமாக நாதாந்தம் வரையிலும் இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் அடங்கி மேலேறி, தத்துவ நிலை என்பது மாயையினுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாயாமலத்தை விட்டு நீங்கி அதற்கு மேலேறி சென்று அந்த அருளாகிற பெரிய அண்டவெளியிலே நான் இருக்கும்படியாய் செய்து அங்கே அதுவரையில் அறியாதிருந்தவற்றையெல்லாம் அறியும்படி செய்து அறியும் பொருளாயும் தானே இருந்து அந்த அறிந்த தன்மையில் ஏற்பட்ட இன்பமாய் அடையக்கூடிய நிலையிலே அடியேனை நிறுத்தி அந்த இன்பமும் வெள்ளமாய் தேக்கி அதில் மூழ்கி நான் அதுவாயிருக்கும் உயர்ந்த நிலையில் இருத்திய அந்த விசித்திரம் மிக நன்று காண்க. இது வரையில் யாரும் செய்ததில்லை. இப்படி ஒரு பரிபூர்ணமான இன்ப அனுபவத்தை வேறு யாரும் வழங்கியதில்லை. ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தத்தால் பெற்ற பேறு இது என்று கொண்டாடி இத்தனை பெரிய உபகாரம் செய்ததற்கு அவரையும் அவர் வந்த மரபையும் வாழ்த்துகிறார். எந்தை வடவார் பரமகுரு வாழ். வடாலின் கீழ் இருப்பது தட்சிணாமூர்த்தி வடிவத்தை சொல்லுவது. திருமூலன் மரபிலே முதல் குருவாக கொண்டாடப்படும் தட்சிணாமூர்த்தி வடிவம், ஞானியர்கள் கொண்டாடக்கூடிய வடிவம். தர்மயாதீனத்தினுடைய நிர்வாண தீட்சை மரபிலே சிவபூஜை பத்ததி மாற்றி அமைக்கும் போது அதுவரையில் இருந்த நிலையிலிருந்து மாறி நாம் பூஜிக்கக்கூடிய பெருமானுக்கு சாற்றிய நாமமும் மாறி அவரை முழுவதுமாக தட்சிணாமூர்த்தியாகவே பாவித்து மந்திரத்திலும் அந்த திருநாமமே வரும்படியாக செய்து ஆலமரத்தின் அடியிலே பெருமான் இருப்பதாகவும் இருபுறமும் ஞானியர்கள் அகத்தியாதி முனிவர்கள் எல்லோரும் அமர்ந்திருப்பதாக பாவித்துத்தான் பூஜையை. அப்போ அந்த நிலையை அடைந்தவர்கள், நிர்வாண ஞான நிலையை அடைந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி வடிவத்தை தான் கொண்டாடுவது. அந்தபடிக்கே இவரும் வடாலின் கீழே இருக்கக்கூடிய பரமகுருவான தட்சிணாமூர்த்தி பெருமானை வணங்கி குரு வாழ்க வாழ அருளிய நந்தி மரபு வாழ்க, நம்மை தோற்றுவித்து நாம் வாழும்படியாக சிவாகம நன்னெறியை வளர்த்தெடுத்த நந்தி மரபு வாழ்க என்று அடியார் மனமகிழ மகிழவே ஆகமத் துணிவு 2 இல்லை 1 எனவே வந்த குருவே. ஆகமத் துணிவு 2 அல்ல 1. அத்வைத்தம் என்று ஒரு சொல், 2 அல்ல என்று சொல்லக்கூடியதற்கு வடமொழி சொல் அதுதான். 1ன்னு சொல்லாம 2 அல்லன்னு சொல்றாங்க. அதில் இன்னி தேதிக்கு அத்வைதம்னு சொன்னால் சங்கராத்வைத்தம் அப்படின்னு ஒரு பொதுப்படையான புரிதல் உலகம் முழுக்க கொண்டு வந்தாச்சு. நாமும் அத்வைத மரபில் தான் வருகிறோம். நம்முடையது அதனினும் தேர்ந்ததாக சுத்தாத்வைத மரபு என்று கொண்டாடப்படுகிறது. வேதாந்த மரபில் பெரும்பான்மை மரபுகள் அத்வைத பிடிப்பை கொள்ளும். அத்வைதம்னு சொல்றதுல 2 பொருள் என்னன்னா, ஒன்று நாம, இன்னொன்று பெருமான்.
உயிர் பெருமான். இந்த வேதாந்த மரபுகளில் அடிப்படை பிரச்சனை எங்கே வரும்னா, இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன, யார் யாரை சென்று அடைகிறார்கள், அடைந்த பிறகு பெறக்கூடிய அனுபவம் என்ன, அடைந்து என்ன நிலையிலே இருக்கிறார்கள், இந்த கேள்விகளுக்கெல்லாம் தான் பெரும்பான்மை வேறுபாடு இருக்கும். மற்றபடிக்கு ரொம்ப அடிநிலையில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டிலோ இதிலெல்லாம் ஒரு அளவுக்கு ஒன்றுபட்டு கூட போயிடுவோம். ஆனால் மேலே பக்குவம் அடைந்து முத்தி பெற்ற உயிர்கள் அடையக்கூடிய நிலையில் பெருமானோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் அது இங்கே இருக்கும் போதும் இந்த சம்பந்தமும் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து உயிர்களுக்கும் பெருமானுக்குமான சம்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த வேதங்கள் அதிகமே பேசப்படும். அதிலிருந்து தான் அந்த வேதங்கள் நிறையவே பிரிகிறது. அந்த விதத்தில் இறைவனோடு உயிர்கள் ஒன்றும் என்பதை வேதாந்த சமயங்கள் கொள்ளும். ஆனால் ஒன்றும்னு சொன்னால் என்ன நிலையில், எப்படி வைத்து ஒன்று இருக்கும்? ராமானுஜரும் அத்வைதம்னு விட்டார், தன்னையும் அத்வைத்தின்னு சொல்லிக்கிறார். என்னன்னா, எப்படி இரண்டும் ஒன்றாக இருக்கும்னா, வைணவ சமயம் பரம்பொருளாக பார்க்கும் திருமால் இருக்கும் இடமும் வீடு பேரடைந்த உயிர்கள் சென்று இருக்கும் இடமும் ஒன்றாக இருக்கும். ஓரிடத்திலே இருந்து அவரை விட்டு பிரியாது இருக்கக்கூடியது ஒன்றுங்கிற படியிலே கொள்ளும். ஆனால் அங்கே செய்யக்கூடிய செயல் என்னன்னா, இந்த அடிமைத்தன்மை அங்கேயும் போய் அவருக்கு ஊழியமாக இருந்து அடிமை செய்து கொண்டே இருக்கும். ஆழ்வார்கள்லாம் நான் சொல்லும்போது இந்த வீடு பேர் பெற்ற உயிருக்கு என்னன்னா, அடிமை செய்வர் திருமாலுக்கேன்னு பாடிடுவார். இந்த இந்த விசிஷ்டாத்வைதம் அதுவும் அத்வைதம் தான். இரண்டுன்னு இல்லாமல் ஒன்றாக ஒரு இடத்திலே ஒரு அறைக்குள்ளே இருக்கும்படியாக வைத்து சொல்லுவது. நாம் ஓரளவில் அதையும் ஏற்றுக்கிறோம். ஒன்றாய் உடனாய் வேறாய்னு சொல்லும்போது இந்த மூணுமே கிட்டத்தட்ட நமக்கு வந்துடும். மூணையும் ஒரு சேர எடுத்துக்கொண்டார்னு சொல்லலாம். இது அவர்களில் ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய அந்த மரபிலேயும் வேதாந்த மூல மரபிலேயும் அவர்கள் கொள்ளுவது அத்வைதம் என்று சொல்லுவார்கள். அதனால தான் நம்ம ஆச்சாரியர்கள் அதை கொஞ்சம் இதுவாக சொல்லணும்னா சங்கராத்வைத்தம், இல்லை அப்படியே வெளிப்படையாக சொல்லணும்னா கேவலாத்வைத்தம்னு சொல்லிடுறோம். நேரடியான ஒரு அத்வைத்தம், அப்படியே அத்வைதம் என்ன, இது இரண்டும் இரண்டே அல்ல, எப்போதும் ஒன்றுதான்னு சொல்லுவார். இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, எப்போதும் ஒன்றுதான்னா இதை ஏன் ரெண்டு பொருளாக முதல்ல பகுக்கணும்? இரண்டும் ஒன்றுதான்னு சொன்னால் ஏன் பகுக்கணும்? ஒன்றுன்னு சொல்லாமல், ஏகத்துவம்னு சொல்லாமல் இரண்டற்ற தன்மைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கடந்து நாமளும் அத்வைதம்னு சொல்லும்போது ரொம்ப சிறப்பாக இதை சுத்தாத்வைதம்னு சொல்கிறோம். ஏன்னா மீதி அத்வைத மரபுகளிலே இருந்த பிழைகள் எல்லாம் நீக்கி இது சுத்தாத்வைதமாக, அது ஒரு பொருள். மற்றொன்று, இதுதான் உத்தமமான அத்வைதம். எப்படின்னா, எந்த நிலையிலும் பெருமானும் உயிர்களும் ஒன்றுன்னு சொல்லுவதற்கு இடமே கிடையாது. அதை பலபடியாகவும் ஸ்தாபிச்சாச்சு. அப்போ அவரோடு கொண்ட உறவு என்னங்கிறதை ஆராய்ந்து வீடு பேரடைந்த உயிர் அங்கே சென்று பெருமான் திருவடி நிழல்களை இருப்பிடமாக கொண்டு அங்கேயே இருக்கும்னு சொல்லிடும். அதை தான் ஞான நடனமாக உண்மை விளக்காசிரியர் சொல்லி, வீடு பேரடைந்த உயிர்கள் பெருமானுடைய அதே தாண்டவத்தை அங்கேயும் பார்த்து கொண்டு அந்த இடத்தில் அப்படியே அந்த நிழலிலே இருக்கும்னு சொல்லி அந்த அளவில் அது ஏகத்துவம். அருணகிரிநாதர் சொல்வது போல நீயும் நானுமா ஏகபோகமா என்பர். நீ நான் என்பது மாறவே மாறாது. நாம் இருவரும் ஒன்றுன்னு சொல்றதுக்கு இடமில்லை. ஆனால் ஒன்று போலே இயைந்து இருக்கக்கூடிய நிலை, நீயும் நானுமா ஏகபோகமா என்பது தான் சுத்தாத்வைத்தம். இந்த தலைப்புகளில் அருணகிரிநாதர் சைவ சித்தாந்தி என்பதையும் விளக்குற மாதிரி ஒரு 2 வகுப்புகளை போடணும். ஏன்னா அவரும் இப்போ பல மதத்திலேயும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவரையும் தந்திரத்துக்கெல்லாம் வந்தாச்சு. அருணிநாத பெருமானும் சைவ சித்தாந்தி தாங்கிறதையும் அடித்து பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அப்படி அவர் வைத்து சொல்லக்கூடிய நிலையில் சைவாகமங்கள் நமக்கு சொல்லக்கூடியது ஆகம துணிவு இரண்டில்லை. ஆகமத்தினுடைய அந்தமாகிற ஞானபாதம் இரண்டில்லை ஒன்றுதான் என்று நிறுத்தக்கூடிய அந்த நிலையிலே சுத்தாத்வைத சைவ சித்தாந்த மரபு என்பதை அடித்து சொல்லி, இந்த மாதிரி இடங்களில் தான் இவர் கேவலாத்வைதம் பேசுகிறார்னு பொருள் கொள்கிறாங்க. இதற்கென்றே நூல்கள் எல்லாம் எழுதி ஆகம துணிவு இரண்டில்லை ஒன்றெனவேன்னு சொல்லிட்டாலே உடனே அது அத்வைதம்னு கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்தில் ஆகமங்களை இட்டு சுவாமி சொல்லியிருக்கார். ஆகமத்தினுடைய ஞானபாதம் சொல்லக்கூடிய இரண்டல்லை ஒன்றுங்கிறத கேவலாத்வைதிகள் ஏற்க மாட்டாங்க. ஏன்னா சங்கராத்வைதிகளுக்கு ஆகமத்திலே துவேஷம் உண்டு. ஆகம கண்டனம் செய்கிறார்கள் ஆதிசங்கரர் மரபிலே. அதனால் ஒரு காலத்திலும் ஆகம துணிந்த ஒன்றை, ஆகமம் இதுன்னு சொல்லி நிறைவு செய்த ஒன்றை அவர்கள் ஏற்பதில்லை. அதனால் இந்த இடத்தில் இவர் சங்கராத்வைத மதத்தை கொண்டாடினார் சொல்லுவதற்கில்லை. ஆகம துணிவு இரண்டில்லை ஒன்றெனவே வந்த குருவே வீறு சிவஞான சித்தி நெறி மோனோபதேச குருவே மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே. சிவஞான சித்தி நெறியிலே வருவதாக சொல்வதால் தான் தர்மயாதீனத்தினுடைய தொடர்பு மௌன மடத்திற்கு என்று கொண்டுகிறோம். அந்த அளவில் சிவஞான சித்தி மரபில் வைத்து சொல்லக்கூடிய அளவில் வரக்கூடிய அந்த ஞான பரம்பரை, அதில் முதல் ஆச்சாரியராக தட்சிணாமூர்த்தி பெருமானை சொல்லி, அடுத்து நந்தியம்பெருமானை சொல்லி, அந்த மரபில்லே நந்தியம்பெருமான் மூலமாக தோற்றுவித்த இந்த ஆகம மரபில் ஆகம துணிவு, ஆகமத்தின் அந்தமாகிற ஞானபாதம் இரண்டல்ல ஒன்றுதான் என்று பதியும் பொருளுக்குமான அந்த தன்மையை வீடுபேரடைந்து பெருமானுடைய திருவடி நிழல்களிலே அது இளைப்பாரும் என்றும்,
மற்றைய நிலைகளிலும் கூட பெருமானுடைய சம்பந்தம் இல்லாமல் இருப்பதில்லை என்பதையுமெல்லாம் தெளிவித்து சொல்லி நம்மை வாழ்வித்து வந்த அந்த குரு வணக்கம் குருமரபை சொல்லி அவர் மந்திர குருவாகவும் யோக குருவாகவும் மூலன்மருவில் வரக்கூடிய குருவாகவும் திருமூலத்தேவநாயனாரை சொல்லி அவருடைய சிறப்புகளை கொள்ளுகிறார். சுவாமிகள் பாண்டி நாட்டு யாத்திரை செய்தார் என்றும் அதில் திருவி ராமேஸ்வரம் திருத்தலத்திற்கு எழுந்தருளி ராமநாத சுவாமியையும் பர்வதவர்த்தினி அம்மையையும் தரிசித்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த விதத்தில் பர்வதவர்த்தினி ஆகிற அம்மையை உதித்த மலைவளர் காதலி, மலைவளர் காதலி என்பது அம்மையினுடைய திருநாமம், தேவாரத்திலிருந்து எடுத்து திருநாமம் சாத்தப்பட்டிருக்கிறது. வடமொழியிலே பர்வதவர்த்தினி என்று சொல்லுவது மலைவளர் காதலி ஆகிற அந்த அம்மிகையை வணங்கக்கூடிய ஒரு தோத்திர பாடல். முன்பே சொன்னது போல் தோத்திரத்திற்குள்ளே சாத்திரம் வைத்து பேசக்கூடிய மரபு. சிவஞான சுவாமிகள் எல்லாம் புராணம் பாடினா கூட அதில் எவ்வளவு சாத்திரங்கள் வைத்து பேசுகிறார்னு பார்க்கிறோம். அம்பிகையினுடைய ஸ்தானம் சைவ சித்தாந்தத்தில் என்ன, அம்மையை நாம் எப்படி பார்க்கிறோம், திருவருள் விளக்கம்னு சொன்னால் அம்மையினுடைய செயல்பாடு என்ன, எங்கே வைத்து பார்க்கிறோம் என்பதை விளக்கும்படியாக இந்த தோத்திர நூலிலே பாடல்கள் உண்டு. முதல்ல அருணகிரிநாதர் போலே வடமொழியிலே அம்மையினுடைய பல திருநாமங்களை வரிசைப்படுத்திடுறார். பல திருநாமங்களை சொல்லிடுறார். பூரணி, புராதனி, சுமங்கலை, சுதந்தரி, புராந்தகி, திரையம்பகி, எழில் புங்கவி, விளங்கு சிவசங்கரி, சஹஸ்ரதள புஷ்பமிசை வீச்சிருக்கும் நாரணி. இது சித்தாந்த பொருள். மனோன்மணி அம்பிகைக்கான ஸ்தானம் 1000 இதழ் கொண்ட தாமரையின் நடுவிலே என்று கொள்ளப்படுகிறது. திருமகள் போலே தாமரை நடுவிலே வீச்சிருக்கும் மனோன்மணி என்று. பெரிய புராணத்திலே நிறைய இடங்களில் நாயன்மார் பெருமக்களினுடைய மனைவியரை சொல்லும் போது தாமரை மேலே இருக்கும் திரு என்றபடிக்கு சேக்கிழார் நிறைய இடங்களில் சொல்லுவார். ஒவ்வொரு இடத்திலும் ஓட்டுதலுக்குரிய சிவகவிமணி ஐயா அவர்கள் உரை செய்யும் போது இது திருமகளை குறிப்பது இல்லை, மனோன்மணியை குறிப்பதுன்னு அழுத்தி சொல்லிக்கொண்டே போவார். ஒரு இடம் விடாமல் எங்கேயெல்லாம் நாயன்மார் பெருமக்களுடைய தாயாரையோ மனைவியரையோ திருமகளோடு ஒப்பிட்டு சொல்லும்படியாக வந்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் இது மனோன்மணியை குறிப்பதுன்னு ஐயா அவர்கள் அழுத்தி சொல்லிக்கொண்டே போவார். சமய கற்பில் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். மகாலட்சுமியை நாம் சிவபூஜையிலே வைத்து வணங்குகிறோம். கமலையாக அவள் இருக்கக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம். பல திருத்தலங்களிலே அவள் சிவபூஜை செய்ததெல்லாம் உண்டு. ஆயினும் பெண்ணினல்லவளாக ஒருத்தியை புகழ வேண்டும் என்றால் மனோன்மணி அம்பிகையும் தான், உமாதேவியார் தான் அதற்கு ஒப்பு சொல்ல வேண்டுமே தவிர மற்றொரு தெய்வத்தை கொள்ளுவதில்லை. அதனால் இங்கே சொல்லும் போது சஹஸ்ரதள புஷ்பமிசை வீச்சிருக்கும் நாரணி, மனாதீத நாயகி, குணாதீத நாதாந்த சக்தி. நாதாந்த முடிவில் அதனுடைய நிலையிலே சக்தி தத்துவமாக வெளிப்பட்டு அங்கே இருக்கக்கூடியவள் என்றும் நாமமே உச்சரித்திடும் அடியார், நாமமே நான் உச்சரிக்க வசமோ. உன் திருநாமத்தை கொண்டாடும் அடியார் திருநாமத்தை அடியேன் கொண்டாடும்படியாக சக்தி தத்துவத்தை திருவருள் தன்மையை எவ்வளவு கொண்டாடுகிறோம். சம்பந்த சுவாமிகள் பாடிய திருநீற்று பதிகத்தை அகத்தியர் தேவார திருட்டிலே வரிசைப்படுத்தும் போது பறையின் வரலாறுன்னு தலைப்பிட்டு திருநீற்றினுடைய சிறப்பை வைக்கிறார். இப்போ சிவப்பிரசாதமாக நாம் கொள்ளக்கூடிய திருநீரு அம்பிகையினுடைய வடிவம். அம்பிகையினுடைய பெருமைத்தான் திருநீற்றினுடைய மகிமைன்னு கொள்ளப்படுவதால் திருவருள் தன்மையை கொண்டாடும் போது அந்த அடியார்கள் திருநாமத்தை நான் உச்சரிப்பேன் என்கிறார். உன் சிறப்பை பாடும் அடியார்கள் நாமத்தை நான் உச்சரிக்கும்படியாய் ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ் அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே, பின்னையும் கண்ணி என மறைவேசும் ஆனந்த ரூபமயிலே, வாரணியும் இருகொங்கை மாதர்மகிழ் கங்கை புகழ் வளமருவு தேவை அரசே, வரைவர நொச்சிக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே. உச்சிக்கு தலைவனாக, மலைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இமவான் மனமகிழ்ந்து வளர்த்த மலைக்காதலி உமையே என்று பர்வதவர்தினி அம்பிகையை சிவத்தோடு கூடியிருக்கும் திருவருள் தன்மையாக வைத்து பாவித்து திருவருளை கொண்டாடும் அடியார்கள் திறத்தை நாமும் கொண்டாட வேண்டும் என்றபடிக்கு அடியார் சிறப்பு உச்சரிப்பதற்கு ஒரு காரணம் போலே கொண்டு இந்த இடத்தில் பர்வதவர்தினி ஆகிற அம்பிகையை தோத்திரம் செய்கிறார். அடியனுக்கு ரொம்ப தனிப்பட்ட விதமாக பிடித்த பாடல். உணவு இடைவேளைக்கு முன்னாடி இந்த பாடலை சிந்திப்பது ரொம்ப சரியாக இருக்கும். ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். தன்னுடைய தன்மைகளை எடுத்து சொல்வது போலே பிறந்த பிறவி பயன் என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய பாடல். என்னுடைய குறைகளுக்குள்ளே நான் வைக்கும் முதல் குறை ஆசைக்கோர் அளவில்லை. எந்த அளவிற்கு? எல்லா உலகங்களையும் கூட்டுவித்து இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அரசர்னு மணிமுடி சூட்டினாலும் என் பட்டத்து யானை மேலே ஏறி கடலிலே கொஞ்சம் தூரம் போய் அதையும் என்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர முடியுமோன்னு நினைக்கும்படியாக நிலத்தை மட்டும்தான் ஆளணுமா என்ன, கடலையும் கட்டி ஆண்டால் என்ன என்று ஆசை வருமா? என்னதான் இருந்தாலும் அளந்து போய் கூட பார்க்க முடியாது, கடல் மேலே நடந்து போய் கூட அளக்க முடியாது. ஆனால் கடல் மேலே நடந்து போய் அதையும் ஆண்டால் என்னன்னு ஆசை வருமா? எப்போது? அகிலமெல்லாம் கட்டி ஆளினும்,
எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்து எல்லா புவனங்களுக்கும் ஏகசத்ராதிபதியின் அமர்த்தினாலும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும். குபேர செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலும், அழகாபுரிக்கு இறைவனான குபேரனுடைய செல்வத்தை எல்லாம் வந்து கொட்டி கொடுத்து விட்டாலும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர். இந்த இரும்பை பொண்ணாக்குற வித்தை ஏதோ இருக்காமேன்னு அதை பயின்று கண்ணிலே படுற இரும்பெல்லாம் பொண்ணாக்கிட்டா இன்னும் கூடுமே. எப்போது குபேர செல்வத்தை கொண்டு வந்து நம்மிடத்தை கொடுத்து முடித்தாலும் இரும்பை பொண்ணாக்க முடியுமான்னு தேடி அலைவார்கள். இந்த ரசவாதம் பயில வேண்டும் என்று பெற்ற பிறவையை இழந்தவர்கள் ரொம்ப பேர்கள் உண்டு, ரொம்ப பேர்கள் உண்டு. சித்தர் பாடல்களே அங்கங்கே இந்த ரசவாத வித்தையெல்லாம் சொல்லியிருக்குன்னு நம்பிக்கிட்டு அதில் சொல்லியிருக்கிற மூலிகையை தேடி காட்டில் அலைந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் உண்டு. உள்ளபடியே போருமான அளவிற்கு அவர்களிடத்தே பொருளே இருந்தும் கூட வாழ்க்கையை இழந்தவர்கள் உண்டு. பெறுதற்கரிய மானிட பிறவியை இப்படியெல்லாம் ஆசைக்கு அளவில்லாமல் இழந்தேன் நேசித்து ரசவாத வித்தை கலந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவேயினும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். 95 பிராயம் தாண்டியாச்சு, இன்னும் ஒரு 5 வருடம் இருந்துட்டா ஒரு சதம் வாழ்ந்தேங்கிற ஆசை பெறலாம்னு நினைத்து கொண்டு வாழ்ந்த காலத்தில் ஆசை பத்தாது இந்த காயகல்ப பொடியெல்லாம் சொல்லுகிறார்கள், அதை உண்டால் உடம்பு வைரம் பாய்ந்தார் போல் ஆகுமாம், இன்னும் 10-20 வருடம் வாழலாமோ என்று உயிரின் பேரில் கொண்ட ஆசையால் இப்படி கிடைத்த பொடி சூர்ணத்தை எல்லாம் சாப்பிட்டு மனசு புண்ணாவராம். உடம்பு புண்ணாது மனசு புண்ணாகும்படியா அடியன் கொள்ளும் பொருள் ஒருவேளை அந்த காயகற்பம் ஏதோ பயன்பட்டு போயிடலாம், அது நம்மை மூச்சு சுவாசம் இருக்கிற அளவில் இருத்தி வச்சிருக்கோம். அந்த நிலையிலே வாழ்விடம் போலே இருந்து எல்லார்கிட்டையும் வார்த்தையை கேட்டு வசவு வாங்கி மனசு புண்ணாவதற்கு பெருமான் கொடுத்த காலத்தில் யமன் வந்து அழைத்தாலோ சிவபூதகரங்கள் வந்து கூப்பிட்டாலோ போவதற்கு சித்தமாக இருப்பது வசதியாக இருக்கும். அதனால் ஏன்னா அருணகிரி பெருமான் எத்தனை பாடல்களில் என்னென்ன சொல்கிறார். கண் பார்வை இழந்ததற்கு சீச்சி போடா குருடான் என்னை பெண்கள் ஏசுவார்கள்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேண்டலையா? இப்போ வயோதிகம் வேற அடைந்து விட்டால் இன்னும் என்ன இருக்கும், என்ன இன்னும் இருக்காரேன்னு சொல்லி பாடல் முழுவதும்லாம் வச்சு பாடுறார். இந்த கடைசி காலத்தினுடைய கஷ்டத்தை பாடாதது அருணகிரி பெருமான் எவ்வளவு ரசனை உண்டோ அவ்வளோ வர்ணனை கொடுத்துருப்பார். அப்படி இருந்து நெஞ்சு புண்ணாகுவர். நான் ரசவாத மருந்து கிடைத்த பிறகு மனசு உடம்பு புண்ணாகாமல் நெஞ்சு புண்ணாகுதுன்னா காலம் கூடி கொடுத்துரும், ஆனால் இழுத்து கொண்டு அப்படியே இருக்கோம்னு எல்லாவற்றுக்கும் யாராவது ஒருத்தர் வேணும், இப்போ தான் வந்துட்டு போனேன்னு பெற்ற பிள்ளைகளும் கட்டிய மனைவியும் எல்லாரும் பேச கேட்டு கேட்டு இதை சாப்பிட்டு இதனால் கொஞ்சம் காலம் கூடி மனசு புண்ணானதேன்னு வருந்தும்படியாகத்தானே அமையும். நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவேயினும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாய் முடியும். இவ்வளவும் யோசித்து இதெல்லாம் செய்து முடித்து வாழ்க்கையின் பயன் என்னன்னு கேட்டா வயிறு கொள்ளும் அளவிற்கு உணவு உண்டு உறங்கி செலவிடுவதே போதும் என்று தோன்றும்படியா கடைசியில் பயன் என்னவோ அக்கத்தான் போய் முடியுது. எவ்வளவும் சம்பாதித்தாலும் எதுக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறோம்னா சாப்பாட்டுக்கும் அந்த தூக்கத்துக்கும் தான். இப்போ இதுக்கு எவ்வளவோ அது போருமேன்னு ஒரு கணக்கு கொண்டால் வேண்டும் அளவிற்கு உணவிற்கு. சிவபூஜை பற்றி சொல்லும்போது வடமொழி நூல்கள் சில சிவபூஜையினுடைய இறுதியிலே வேண்டிக் கொள்வதற்கான பாடல்கள்லாம் வரும். அப்படி சொல்லக்கூடிய பாடல் ஒன்றில் நாளைய சிவபூஜைக்கான திரவியங்கள் கிடைக்கும் அளவில் அருளணும்னு வேண்டிப்பாங்க. ஒரே வேண்டுதல் அவ்வளவுதான். நாளைக்கு செய்யும் சிவபூஜைக்கு தீர்த்தத்திற்கும் சந்தனத்திற்கும் பூக்களுக்கும் நைவேத்தியத்திற்கும்லாம் பங்கம் இல்லாது அதுக்கு லோபம் ஏற்படாது, அதை கொடுத்தால் போரும்னு பெருமானிடத்தை வேண்டிக் கொண்டால் மேலே என்ன தேவைங்கிறத அவர் பார்த்தே கொடுப்பார். எங்கிட்ட இதை கேட்க சொன்னால் நான் நாளை ஒரு நாளைக்கு உணவு கேட்பேனா? இல்லை, கேட்கறது கேட்குறோம் ஒரு வாரத்துக்கு கேட்டுடுவோம். அது முடியுமா? கேட்பது என்ன ஒரு வருஷத்துக்கு கேட்போம். இனி காலத்துக்கு இப்படி போய்கொண்டே இருக்கும், அதற்கு முடிவே இல்லை. நாளைய தினம் சிவபூஜைக்கான திரவியத்தை கூட்டி கொடுக்கணும்னு பெருமானிடத்தை வேண்டினாலும் போதும்னு சொல்லுவாங்க. அந்தபடிக்கு எல்லாம் கடைசியில் யோசித்து பார்த்தால் இவ்வளவு நீங்கள் செய்தாலும் கூட கடலையும் சேர்ந்து ஆண்டாலும் சரி, ரசவாதம் கற்று பார்த்த இரும்பையெல்லாம் பொன்னாக்கினாலும் சரி, காயகற்பம் உண்டு 200 வயது வாழ்ந்தாலும் பிறவியிலே கடைசியில் நாம் செய்யக்கூடிய 2 செயல், ஒன்று பசிதீர உண்பது, தேவையான அளவிற்கு உறக்கம், இதோடு தான் முடியும். பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். உயர்ந்த வேண்டுதல் பாடு. எந்த சந்நிதிக்கு போனாலும் சுவாமி முன்னாடி இதை பாடி தோத்திரம் பண்ணலாம். இது எல்லாவற்றையும் அவர் பார்த்து பாருங்க, தைரியம் வந்துடும். உள்ளதே போதும் நான் நான் என குளறியே. சித்தாந்தம் ஒரு சமயம்தான் உலக உயிர்கள் படும் துன்பம் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் ஆணவம்னு ஸ்தாபித்து கொடுக்குது. மற்றையதெல்லாம் ஆணவத்தை 3வது 4வது காரணங்களாக வைக்கும். அனாதிமலமாக ராஜமலமாக நான் எனதுங்கிற அந்த ஆங்காரத்தை கொண்டு போய் முதலில் வைத்து படும் எல்லா துன்பத்திற்கும் ஆணவத்தை தான்
சுட்டி காண்பித்து அதுதான் இதெல்லாம் காரணம்னு சொல்லக்கூடிய ஒரே மரபு சித்தாந்தம் தான். அதனால்தான் உலகியலிலே இருப்பவர்களும் கூட எளிமையாக கைகொள்ளக்கூடிய ஒரு மரபாக சித்தாந்த மரபு இருந்திருக்கிறது. அதனால்தான் அரசர்கள் கூட ஏற்றி போற்றிய மரபாக சித்தாந்த மரபு இருந்திருக்கு. ஏன்னா பக்குவ நிலைன்னு சொன்னாலே அத்தனையும் துறந்துட்டு காட்டுக்கு போயிடுறோம்ன்றது தான் ஆரம்பிக்கும் பல மதங்கள். முத்திக்கே அதிகாரம் காஷாயம் தரித்தவர்களுக்குன்னு சொல்லக்கூடிய சமயங்கள் உண்டு. அந்த காவி கட்டுவதற்கும் கூட இன்ன குலத்திலே பிறந்திருக்க வேண்டும், ஆண்மகனாக பிறந்திருக்க வேண்டும், இப்படியெல்லாம் வகுக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் உண்டு. அப்போ அறுதி பெரும்பான்மைக்கு முக்திக்கே வழி இல்லைங்கிற அளவில் இல்லை கொண்டு போய் நிப்பாட்டுகிறது. அப்படி அல்லாது நமக்கு நெறிகாட்டுபவர்களாக அமைந்திருக்கக்கூடிய அருவான்மும்மை நாயன்மார்களுள் சமயத்தினுடைய சமுதாயத்தினுடைய ஒரு வெட்டுப்பார்வையிலே பார்த்தால் அடித்தளத்திற்கும் கீழே இருந்து அன்றிருந்த அமைப்பில் பல்வேறு பணிநிலைகளிலே இருந்தவர்கள் எல்லோரும் சென்று சேர்ந்ததென்னவோ ஒரு இடம்தான். அவரவர்கள் ஆற்றிய பணியை தொண்டுள்ளத்தோடு ஆற்றி அவர்கள் அடைந்த நிலை என்னவோ ஒன்றுதான் என்ற உயர்ந்த ஒரு உண்மையை காட்டி கொடுத்து எல்லோருக்கும் ஏற்ற சமயமாக ஆக்கி கொடுத்தது. அந்த நிலையில் தான் நான் என்று ஆணவ மலத்தை இருத்தி காண்பித்து எல்லாவற்றிற்கும் இதுதான் காரணம்னு சுட்டி காட்டியது. இங்க சொல்றார், உள்ளதே போதும் நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி. நான் 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 சொல்லும் போது எனக்கு எனக்கு எனக்குன்னு அது கூடவே சேர்ந்து வருது. அகம் மமம்னு சொல்லக்கூடிய ஆணவமும் அகங்காரமும் மமகாரம் இது இரண்டும் தான் எல்லாவற்றிற்கும் பிரச்சனைன்னா, எனக்கு எனக்கு என்னுடையது என்னுடையது நான்கிற இந்த பதங்கள் என்ன செய்யும்? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கினேன், சரி, போதுமான அளவுக்கு அதில் வசதிகள் இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் 5 அறைகளோடு கட்டியிருக்கான், என்கிட்ட 3 அறை தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக அடுத்து ஒன்றை பண்ணணும். அவன் வைத்திருக்கிற வண்டிக்கு 3 சக்கரம் தான் இருக்குது, எனக்கு ஒரு 8 சக்கரத்துலையாவது வண்டி வேணும். இப்படி பொருளாசை சேர்ப்பதிலே அளவில்லாமல் போய் ஒன்றை விட்டு ஒன்று பற்றி, இது பொருள் சார்ந்த ஒன்றை விட்டு ஒன்று பற்றிங்கிறது ஒன்று தான். நாம் இறை வடிவங்களிலேயே ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி எதுவாக இருந்தாலும் ஒன்றிலே இருக்கும்போது அதை விடவும் உயர்ந்தது ஒன்று இருக்குன்னு சொல்லி இதை விட்டுட்டு அங்கே போகிறது அந்த பற்று. இது எதையோ ஒன்றை நான் பற்றி என்று வரும்போது இதனினும் உயர்ந்தது அது, இதனினும் உயர்ந்தது அது, இதனினும் உயர்ந்தது அதுன்னு கடந்து கடந்து கடைசியில் போய் எதன் பேரிலும் ஒரு பிடிப்பில்லாமல் எது ஒன்றையும் தெளிவாக அறிந்து கொள்ளாது கிடக்கக்கூடிய நிலையில் ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே வீழாமல். ஏதாவது ஒரு பற்று வேணும். உயிர்களுக்கு இலக்கணம் சொல்லும் போதே எதையா ஒன்று சார்ந்திருக்கும், தனித்து செயலாற்ற முடியாது, ஏதோ ஒன்றை சார்ந்திருக்கும். இந்த முக்கோணத்தில் ஒன்று இறைவனை சார்ந்திருக்கும், இல்லை மலங்களை சார்ந்திருக்கும். பெரும்பான்மை மலங்களை சார்ந்திருந்து தான் பேசுகிறோம். ஒன்றை விட்டு ஒன்று பற்றி ஏதோ ஒன்றின் பேரிலே பற்று. பிறந்த காலத்திலிருந்து இல்லை அதுக்கும் முன்னாடியிலிருந்து ஆணவமல சம்பந்தம் என்பது மூலமலமாய் அது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஏதோ ஒன்றை பற்றி அதன் பேரிலே பற்று விட்டு போனால் இன்னொன்று. உலகியல் பொருளாக பார்த்தால் ஆசை பாசம் முதலியவற்றை வைக்கும் இடத்தில் கூட யாரோ ஒருவரை எல்லாமாக கருதி அவர்களை பற்றி கொண்டிருந்து அங்கே பிரச்சனை வந்ததுன்னா அதை விட்டுட்டு இன்னொன்றை தேடி, அது அடிபடும் போது அங்கேருந்து இன்னொன்றை தேடி, ஒவ்வொரு வாட்டி அடிபடும் போதும் எத்தனை பாடம் பயின்றாலும் அந்த பாடத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் போய் நான் அடிபட்டுத்தான் தீர்வேன்னு போகக்கூடிய பற்று எப்படியும் எடுத்துக்கோங்க. ஒன்றை விற்று ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். அந்த பிடிப்பில்லாத பரிசுத்த நிலை, பிடிப்பில்லாத அந்த நிலைதான் பரிசுத்த நிலை, அதை அருள்வாய். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே என்று எல்லாவற்றினுள்ளும் நீங்காது இடம்பெற்றிருக்கக்கூடிய பரம்பொருள். நீங்காது இடம்பெற்றிருக்கார் என்று சொல்லும்போது எதனுள்ளே என்று ஒரு பெரிய பட்டியல் இடுகிறார். அம்மையாரும் இதை முன்பாகவே சொல்லியிருந்தாங்க. அந்த பாடலை சொல்லி அந்த அளவில் இன்னும் ஒரு பாடல் எடுத்துக்கலாமா? உணவு இடைவேளைக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு பாடல். சுவாமிகள் ஆரம்பிக்கும் போதே சொல்கிற அந்த வரியை முதல்ல படித்தோம்னா இன்னும் சைவாகமவாதின்னு சொல்லிட்டு சுவாமிகள் இப்படி சொல்லலாமான்னு ஒரு சந்தேகம் வரும்படியாக சொல்லியிருப்பார். பண்ணேன் உனக்கான பூசை, உனக்கு நான் சிவபூஜை செய்வதில்லை, பண்ணேன் உனக்கானதொரு பூசை, பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி. சிவபூஜை செய்யும்போது சைவாகமங்கள் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜிப்பது ஒரு மரபு. அதற்கு முன்பாக சனிகலிங்க பூஜை என்று ஒன்று வைத்து ஏதோ ஒரு பொருளினுள்ளே சுவாமியை பாவித்து பூஜை செய்கிறோம். உடையவர் பூஜை ஏற்று லிங்க வடிவத்திலே எழுந்துருளச் செய்தாலும் கூட முதலிலே செய்யக்கூடிய அகப்பூசையின்படி உள்ளுக்குள்ளே உயிருக்கு ஆதாரமாக இருக்கும் பரம்பொருளை முத்திரைகளாலும் பாவித்தும் மந்திரங்களாலும் கொண்டு போய் எதிரே இருக்கக்கூடிய லிங்கத்தில் நிறுத்தி பூஜை செய்து அது முடிந்த பிறகு உள்ளே எடுத்து ஒடுக்கிக் கொள்ளுகிறோம். பாவனை என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்க பெருமானுக்கு தான் வழிபாடு.
கடைசி வரைக்கும் உடம்போடு கலந்திருக்கார், உயிரோடு கலந்திருக்காருங்கிற நிலையில் தான் வழிபாடு. ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த பக்குவம் இல்லாதபடியால் அதை ஏதோ ஒரு பொருளிலே தாபித்து, இங்கே இருக்கக்கூடிய பரம்பொருளை இதிலே இருப்பதாக நினைத்துக் கொள்கிறேன், அவருக்கு எல்லா உபசாரங்களையும் செய்து வழிபாடு செய்து எனக்கு ஆதார பொருள் நீதான் என்பதை உணர்வதற்கான ஒரு பயிற்சி போலே சிவபூஜை செய்கிறோம். இப்போ சுவாமிகள் என்ன கேட்குறார், ஏதோ ஒன்றிலே அதை பாவித்து வழிபாடு செய்கிறேன்னு வந்துட்டதுன்னா எல்லா பொருளிலும் அவர் இருக்காருன்னு ஆகுதே. பண்ணேன் உனக்கான பூசை ஏன் தெரியுமா? ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி. சிவபூசைக்கு பூ பறிக்கலாம்னு தோட்டத்திற்கு சென்றால் பறிக்க சென்ற பூவினுள்ளே தானிருந்து பெருமான் சிரிக்க. இதே எப்படி பறிக்கிறது? பெருமான் திருமேனியை அசைக்கவே கூடாது. பெருமான் எப்போதுமே அசலமாகத்தான் இருக்கணும். எழுந்தருளை பண்ணும்போது கூட ரொம்ப நிறுத்தித்தான் எழுந்தருளை பண்ணணும். கும்பாபிஷேக விழாக்களிலே அந்த புனித கலசத்தை எழுந்தருளை செய்து கொண்டு சிவவேதியர்கள் கோபுரத்திற்கெல்லாம் போகும்போது ரொம்ப பேர் கேட்பாங்க, அவ்வளவு கலவரத்துக்குள்ள ஏன் இவ்வளவு மெதுவாக நடந்து வராங்க, நேரமே இல்லையே, கொஞ்சம் வேகமாக தான் நடந்தா என்னன்னு கேட்பாங்க. ஒரு கர்ப்பவதி பூர்ண கர்ப்ப காலத்தில் நடப்பது போல நடக்கணும். ஏன்னா அந்த கும்பத்தின் உள்ளே பெருமான் இருக்கார். பெருமான் எழுந்தருளும் போது அச்சலம்தான், சலனமில்லாது வரணும். எடுத்து வைக்கும் ஒரு அடியும் நகர்ந்தார் போலேயே தெரியக்கூடாது. நின்றா மாதிரி தான் இருந்தது, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கிற மாதிரி மெதுவாக நடக்கணுமா, அப்படி வர வேண்டியது. ஏன்னா சலனப்படுத்தக்கூடாது பெருமான் திருமேனியை. அடிக்கடி ஒரு இடத்துலேருந்து எழுந்துருளை பண்ணுறது, நகர்த்துறது இதுவே கூடாது. சிவபூஜையில் அதனால தான் ஸ்தாபிச்சோம்னா முடிச்சுட்டு தான் அங்கேருந்து எழுந்துருளை பண்ணணும். அவ்வப்போது அசைக்கிறதே சுவாமி திருமேனி அசையவே கூடாது, அப்படியே இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு மலரிலே பார்த்துட்டா எப்படி அதை கிள்ளுவேன், இருக்கும் இடத்துலேருந்து உன்னை எப்படி பறிக்க முடியும்? சிவாகமங்கள் புஷ்ப விதின்னு சொல்லி கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரியார் நமக்கு ஒரு நூலே கொடுக்கிறார். சரியபாதத்துக்கு சுவாமிகள் செய்த நூல்களினுள்ளே அது ஒன்று. மலர்களை தீண்டாமல் காம்போடு பறிக்கணும்னுட்டெல்லாம் விதிகளை சிவாகமங்கள் சொல்லுகின்றன. இதழ்களை தீண்டக்கூடாதுன்றலாம் விதி சொல்லியிருக்கு. உள்ளபடியே புஷ்ப விதிப்படியெல்லாம் பூ பறித்து தான் பூஜை பண்ணணும்னு சொன்னோம்னா கையை கூப்பிட்டு நடந்து போக வேண்டியது தான். கோயில் யாராவது பண்ணட்டும், நம்ம தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லலாம். பெருமான் ஏதோ கருணையினாலே வாங்கி வைத்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டின்னு வச்சு நாம் ஏதோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சலனப்படக்கூடாது அந்த மலர் கூட பறிக்கும் போது. நான் அதனுள்ளே பெருமான் இருக்கார். சுவாமிகள் பறிக்க போகும்போது அதனுள்ளே எம்பெருமான் தெரிய, அந்த காம்பிலிருந்து உன்னை எப்படி நீக்குவேன்? அப்படி சலனப்படுத்தி உன்னை பறிக்கவும் முடியுமா? பார்க்கின்ற மலரோடு நீ இருத்தி அப்பணிமலர் எடுக்க மனமும் நன்னேன். அந்த மலரை அங்கிருந்து கிள்ள முடியுமா? பெருமான் எழுந்துருளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த செடியினுள்ளே அந்த மலரிலிருந்து பெருமான் தெரிகிறார்னா அவரை எப்படி அங்கேருந்து நான் கிள்ளுவேன்? முடியலை. சரி, என்ன பண்ணலாம்? மலர் அர்ச்சனை செய்யலைனாலும் பரவாயில்ல, கையை கூப்பி ஒரு வணக்கம் வச்சுடலாம். ரொம்ப எளிமையான சிவபூஜை இதான் சொல்லியிருக்கு. ஆகமங்கள் சிவபூஜை எல்லாம் செய்து வந்து காலாந்திரத்தில் நாம் படுத்த படுக்கையாகலாம் கிடக்கும் போது எழுந்து உட்கார முடியாது, திருநீரிட்டு கொண்டு சிவபூஜையெல்லாம் பண்ண முடியாதுன்னா யாரையாவது விட்டு சிவபூஜை எழுந்தருளை செய்ய சொல்லி படுத்தபடிக்கே ஒரு கைகூப்பினாலும் போருமாம், பெருமானதை சிவபூஜையாக கொள்ளுவான் என்றெல்லாம் விதி சொல்லியிருக்கு. அப்போ குறைந்தபட்சம் செய்யக்கூடியது கைகூப்பி இப்படி வணங்குவது. சரி, பூ விட்டு உன்னை அர்ச்சிக்க முடியவில்லை, கைகூப்பி வணங்கலாம் என்று நன்னேன். அலாமல் இரு கைதான் குவிக்க எனில் நானும் என் உளும் நிற்றி நீ நான் கும்பிடும் போது. 2 கையை கூப்பிடலான்னு இப்படி கையை எடுத்தேன், உள்ளுக்குள்ளே நீ தானே இருக்கிறாய், 2 கைகளிலும் உன் முகம் தெரிய உன் திருமுகத்தை எப்படி நான் இப்படி வைத்து ஒடுக்குவேன்? அதை இப்படி சேர்க்க முடியலையே. நானும் என் உளும் நிற்றி நீ நான் நான் கும்பிடோடு தரை கும்பிடாதலால் நான் பூசை செய்யல் முறையோ. நான் கும்பிடும் போதும் அரை கும்பிடாதலால். ஒரு கையை கொண்டு இப்படி நான் வணங்க முடியாது, ஒரு கையிலேயே அது நின்றுவிடும். அரை கும்பிடாக அது நின்றுவிடும். ஆதலால் அரை கும்பிடாகன்னா அது தோஷமாகிவிடும். ஒரு கையால் வணங்கும் மரபு நமக்கு இல்லை. ஒரு கையிலே உன் திருவுருவம் தெரிய அதை எப்படி நான் அடக்குவேன்? அரை கும்பிடாக வைக்கும் மரபில்லையே. அதனால் பார்த்தேன் சிவபூஜை செய்யாமல் இருப்பது உத்தமம்னு. சிவபூஜை செய்யாமல் விட்டுவிட்டேன். நானும் என் உள்ளும் நிற்றினி நான் கும்பிடும் அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்யல் முறையோ. விண்ணே விண்ணேவி ஆனாதியாம் ஐம்பூதமே நாதமே வேதமே வேதாந்தமே மேதக்க கேள்வியே கேள்வியாம் பூமிக்குள் வித்தே அவ்வித்தின் முளையே கண்ணே கருத்தே என் எண்ணே எழுத்தே கதிக்கான மோன வடிவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகரக் கடவுளே. ஆதியந்தமில்லாது எல்லாவற்றிலும் பறக்க கலந்திருக்கும் உன்னை இந்தந்த நிலையில் வைத்து அறிந்து கொள்ள முடியுமே தவிர எல்லாவற்றிலும் நீ இருக்கிற. உள்ளபடியே சிவபூஜை பெற்றவர்களுக்கு பக்குவ நிலை கூடி கூடி ஐயா ஞானபாதத்தை முன்னாடி யோகபாதம் பற்றி சொன்னார். அகப்பூசையினுடைய காலம் அதிகரித்து கொண்டே போய் ஒரு நிலையில் புறப்பூசை தேவையில்லைங்கிற அளவுக்கு அது சுருங்கணும். அந்த அளவில் அந்த ஆசை பற்றில் பூசையின் பேரிலும் இருக்கிறது நீங்கி பூஜை செய்யணுங்கிற ஆசையிலே எழுந்து உட்கார்ந்து
சிவபூசையை கண்மூடி மனதினுள்ளே தியானமாகவே முழுவதுமாக செய்து பூசை காலமே கடந்து விடும்படிக்கு காலம் கடந்து போய் அந்த நிலையில் யோகம் அதிலே நமக்கு சமாதி வரையிலும் கூடும். அந்த ஆனந்தத்தில் அப்படியே திளைத்திருக்கப்படியிலே சிவபூஜை செய்யும் காலமே கடந்து போகும்படிக்கு யோகத்திலே இருத்தி சிவபூஜை செய்யும் போது ஞானம் தோன்றும். அந்த இடத்தில் உள்ளுக்குள்ளே பெருமான் இருக்கிறான் என்ற அந்த ஞானம் தோன்றும். அவனை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய கோயில் இது என்று தோன்றும். ஏன்னா சிவபூஜையும் கூட ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சியிலேயே கடைசி வரைக்கும் நிற்பேங்கிறது இல்லை. அகப்பூசை அதனால் தான் அதிகரித்து கொண்டே போய் புறப்பூசை காலம் குறையும் அளவிற்கு இதை வளர்த்து கொண்டு போய் உள்ளுக்குள்ளே கண்ணை மூடினால் சிவபூஜை பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது, சுவாமி இருக்கார், மண்டபம் இருக்குது, பூஜை இருக்குது, பூ இருக்குது. பூஜையை முழுக்க மனதிலே சஞ்சலம் இல்லாமல் செய்யும்படியாக தோன்றக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்த்தி அங்கே தான் எல்லாவற்றிலும் பெருமான் தெரிகிறார். அப்போ ஒரு பூவை எடுத்து எப்படி நான் இப்படி போட்டுவிடுவேன்? அந்த பூ சுவாமி இருக்கார், ஒரு கையால் சுவாமியை தூக்கக்கூட கூடாதே, அந்த பூவை நான் எப்படி எடுப்பேன்? எடுத்து இடவும் முடியுமா? எல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு வணக்கம் வைக்கலாம்னா கையினுள்ளே பெருமான் தெரிய அரை கும்பிடாக ஒரு கையிலே எப்படி நான் வணக்கம் வைப்பேன்? அதனால் நான் பூஜை விட்டேன்னு, இங்கே பூஜை விட்டேன் என்று சொல்லுவது பூஜை செய்யல் முறையோன்னு கேட்கிறது. இந்த பொருளெல்லாம் கூட்டி செய்யும் பூஜை ஆகக்கூடியதா? மனத்தினுள்ளே நீ இருப்பதை கண்டபின் மனத்தினுள்ளே இருத்தியே உனக்கு எல்லா உபசாரங்களையும் அளவிற்றதாய் போய் யோகத்திலேயே இருந்து செய்து அந்தபடிக்கு உன்னை பாவித்து கொண்டே அப்படியே இருந்து நீ நான் நீ ஆகக்கூடிய அந்த தன்மையிலே இருத்தினேன் என்றபடிக்கு. கடைசியாக உணவு இடைவெளிக்கு முன்னாடி இந்த ஒரு பாடலை பார்த்து விடுவோம். தட்சிணாமூர்த்தியாக எம்பெருமானைத்தான் ஞானாகார நிலையிலே நின்றவர்கள் வழிபாடு பிரதான மூர்த்தம் நமக்கு தென்முகக் கடவுளாக இருக்கக்கூடிய நிலை. பெருமான் பிறப்பிறப்பு அற்றவன் என்பதை சங்ககாலம் தொடங்கி தமிழ் மரபிலே பார்க்கிறோம். வேதங்களும் பெருமானை அந்த அளவிலேயே வைத்து தோத்திரம் செய்கின்றன. இன்னும் சொல்லணும்னா யார் ஒருவருக்கு இதெல்லாம் இல்லையோ அவர்தான் பரம்பொருள் என்றே வேதம் நிறுத்தி சொல்லி வருகிறது. ஆனால் மற்றைய தெய்வங்கள் அப்படி அல்லாது பிறந்தும் இறந்தும் அந்த பொய்மாய சுழற்சியினுள்ளே சிக்கி இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்பதை அறுதியிட்டு சொல்லுவார். உண்டோ நீ படைத்த உயிர் திரளில் என்போல் ஒரு பாவி. நீ படைத்த அளவிறந்ததாகிற பசுக்களுக்குள்ளே இதனுள் என் போலே பாவகாரியம் செய்தவர்கள் யாரும் இல்லை. ஏன் தேகாதி உலகம் பொய்யா கண்டேயும் எள்ளளவும் துறவுமின்றி காசினிக்குள் அலைந்தவாரார் காட்டாய். என்னை போலே உடம்பின் பேரிலே கொண்ட அந்த பற்று உயிரின் பேரிலே கொள்ளாது ஆசைக்கடலுள் அகப்பட்டு என்னை போலே திரிந்தவர்கள் வேறு யார் என்று காட்டு தெய்வமேன்னு சொல்லி தேவரெல்லாம் தொழ சிவந்த செந்தாள் முக்கட் செங்கரும்பே மொழிக்கு மொழி தித்திப்பாக மூவர் சொல்லும் தமிழ் கேட்கும் திருச்செவிக்கே மூடனேன் புலம்பிய சொல் முற்றுமோதா. விண்ணப்பமாக என் நிலையை உன் திருவுண்ணாக வைக்கலாம்னு சொன்னால் என் புன்மொழி கேட்கும் செவியா உன் செவி. தேவார முதலிகளுடைய அந்த தமிழ் கேட்ட திருச்செவியில் என் புன்மொழி ஏற்குமோன்னு சொல்கிறாருன்னா தேவார முதலிகளை ஆச்சாரியர்களாக கொண்டவர்கள் யாரோ அவர்கள் குலத்தில் தான் சுவாமி வந்தார். இதற்கு மேலே தனியே தேர்வே தேவையில்லை. சுவாமிகள் மூவர் முதலிகளை சொல்லி அவர்கள் பாடலை பெருமான் அந்த ஈரத்தமிழை தான் கேட்டுகந்த செவிகளுக்கு என் சொல்லும் எட்டுமோன்னு சொல்கிறாருன்னா தேவார ஆசிரியர்களை யார் ஆச்சாரியர்களாக கொள்ளுகிறார்களோ அந்த மரபில் தான் தாய்மான சுவாமிகள் வருகிறார். அருணகிரி பெருமானும் கூட எப்போது வேதத்தை சொன்னாலும் ஆகமத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே வருவர். தான் இளமை காலத்தில் வேதத்தோடு ஆகமங்களை பயிலாமல் நான் காலத்தை வீணடித்தேன்னு தான் சொல்கிறார். ஆகமங்களை பயிலவில்லைன்னு வருந்துகிறார் ஒருவர்னா அவர் சித்தாந்தவாதியாக மட்டும்தான் இருக்க முடியும். நாலான வேத நூல் ஆகமாதி நானோதினேனும் இலைங்கிறார். வீணே நாள் போய்விட்டதுன்னு அழறார் சுவாமிகள். அப்போ ஆகமங்களை ஏற்று சொல்லுபவர்கள் தேவார முதலிகளினுடைய பாடல்களை எடுத்து கொண்டாடுபவர்கள் சித்தாந்த மரபினராக மட்டும்தான் இருக்க முடியும். சுத்தாத்வைத சைவ சித்தாந்த மரபு தான். தேவரெல்லாம் தொழச்சி வந்த செந்தாள் முக்கட் செங்கரும்பு. சுவாமியை செங்கரும்பு என்று சொல்லுகிறார். நல்ல சுவையேறிய கரும்பு, 3 கண்கள், கரும்புக்கு கண்கள் இருப்பது போல உனக்கும் கண்கள் உண்டு, உனக்கு 3 கண்கள். தாழ் சிவந்திருப்பது கரும்புக்கும் கீழே அடிப்பாகம் சிவந்திருப்பது போல உன்னுடைய திருவடிகளும் தேவர்கள் வந்து முட்டி முட்டி துதித்து அந்த பொன்னெல்லாம் உன் திருவேடியிலே ஏறி அதுவும் சிவந்து இருக்கக்கூடியது. பெருமானை கரும்பாக இவரும் பார்த்துடுறார். செங்கற்கரும்பாக உன்னுடைய திருவடியும் அடிக்கரும்பு போலே சிவப்பேரியும் நீயும் 3 கண் கொண்டிருப்பதினால் தேவர்களுக்கான கரும்பாய் தேவரெல்லாம் தொழச்சிவந்த செந்தாள் முக்கட் செங்கரும்பே மொழிக்கு மொழி தித்திப்பாக மூவர் சொல்லும் தமிழ் கேட்கும் திருச்செவிக்கே. ஒவ்வொரு சொல்லும் மொழி என்பது சொல்லுக்கும் ஆன பொருள். ஒவ்வொரு சொல்லும் தித்திக்க தித்திக்க தேனாராய் பாயும்படியாய் மூவர் முதலிகள் பாடிய பாடல்களை கேட்டு சிவந்த அந்த திருச்செவிக்கு மூடனேன் புலம்பிய சொல் முற்றுமோதான். அடியேன் வைக்கும் விண்ணப்பங்கள்
முட்டுமோ என்று கேட்கும்படியாக. இப்படி பரத்துவத்தை பெருமானிடத்தை மட்டும் பார்க்க வேண்டும். மற்றைய தெய்வங்கள் எல்லாம் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் என்பதை சுவாமிகள் ஸ்தாபிக்கிறார். அல்லலாம் தொழில் படைத்தே அடிக்கடி உருவெடுத்தே மல்லல்மா ஞாலம் காக்க வருபவர் கடவுள் எண்ணில். மீண்டும் மீண்டும் பிறந்து வந்துதான் உலகை காக்க வேண்டும் என்று பிறப்பெடுத்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்துன்னு இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலே நம்மை போலே சுழன்று கொண்டிருப்பவர் ஒருவர்தான் கடவுள் என்றால், திருமாலை பற்றி சொல்லும்போது பிறப்பிறப்பு என்பதை தனக்கு குறிக்கோள் போலே கொண்டிருந்தவர், அதனால் அவர் பரம்பொருள் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் ஸ்தாபிக்கிறார். புராணங்கள் வியாசர் அருளி செய்தது. 18 புராணங்களிலே சிலவற்றை வைணவர்கள் ஏற்பார்கள். அந்த 6 புராணங்களுக்குள்ளேயும் கூட திருமால் பிறந்தான் இறந்தான் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருவார்கள். குறைந்தபட்சம் நரங்கலந்த சிங்கமாக வர வேண்டும் என்றால் ஒரு தூணையாக கர்ப்பமாக கொண்டு வெளிப்பட்டுத்தான் வர முடியுமே தவிர தன் சங்கல்பத்தால் வந்து தோன்றினான் என்ற இடமே கிடையாது. பெருமான் அதனால் தான் அவதாரம் செய்தான் நாம் சொல்லுவதே இல்லை. ஒரு தாயின் வயிற்றில் புகுந்துதான் வெளிப்பட வேண்டும் என்ற கட்டாயம் பெருமானுக்கு இல்லை. தான் சர்வசக்தனானபடியால், வியாபகத்துவம் பெருமானுக்கு உண்டானபடியால் எதனுள்ளே இருந்தும் எப்படியும் புறப்பட்டு வருவார். எப்படியும் ஒரு திருவேடம் தாங்கி வருவார். அது எந்த நிலையாக இருந்தாலும், பெருமான் விறகுவெட்டியாக வருகிறார்னா ஒரு விறகுவெட்டி தம்பதிகளுக்கு பிள்ளையாக பிறந்து வளர்ந்து அந்த பருவம் அடைந்து அதன் பிறகு புறப்பட்டு வந்தாரா? இல்லை. அந்த நாள் அந்த நேரம் அப்படியே தோன்றி அங்கேயே வந்து திருவிளையாடல் புரிந்து மீண்டும் சென்று மறைந்தார். இதுபோல் எண்ணற்றதாகிற திருவேடங்களை ஒவ்வொரு லீலையின் நிமித்தமும் பெருமான் செய்யும் போது ஏதோ ஒன்றை பற்றி தோன்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் தான் சங்கல்பத்தால் தானே அப்படியே வந்து தோன்றினார். இச்சை பெருமானுடைய இச்சையினாலேயே நடப்பது. மற்றொன்றை பற்றாக கொள்ள வேண்டியது இல்லை. அதுவும் பிறப்பு என்ற ஒன்று தேவையே கிடையாது. அதில் 10 அவதாரங்களில் முதல் 5 அவதாரங்கள் முழுமை பெறாததுன்னு தள்ளி அடுத்திருக்கக்கூடிய 5 அவதாரங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாயையும் தந்தையும் கொண்டு, வாமன அவதாரம் கூட தாய்க்கும் தந்தைக்குமாக பிறந்துத்தான் வருகிறார். பிறந்து 7 வயது வரையில் வளர்ந்து உபநயனம் எல்லாம் செய்வித்து அந்தனத்தன்மை அடைந்த பிறகு தானமேற்கும் தர்மம் அந்தணனுக்கு உண்டு, அதனால் நான் தானமேற்கப் போகிறேன்னு 7 வயது குழந்தையாக புறப்பட்டு போய்த்தான் மாவலியினிடத்தே அவர் மூவுலகை அளந்துன்னா இந்த காரியம் எல்லாம் நடக்கிறது. அப்போ தான் ஒரு வடிவம் எடுத்து வர வேண்டும் என்றால் ஏதோ ஒரு நிலையில் யாரோ ஒருவரை தாய் தந்தையராக கொண்டு கர்ப்பத்தினுள்ளே புகுந்து கர்ப்பவாசம் என்று வந்துவிட்டாலே வினை சம்பந்தம் ஏற்பட்டுவிடும். கர்ப்பத்தொடக்கு ஏற்பட்டால் வினை சம்பந்தம் உண்டு. அதனால்தான் அவதாரங்கள் எல்லாம் பரம்பொருளுக்கான தன்மை இல்லாது, தேவையானது நடந்தால் மகிழ்ந்தும் அல்லாதவை நடந்து போனால் துன்பப்பட்டும் பந்தங்களால் பிணைக்கப்பட்டும் தேவையானவர்களுக்கு விரும்பியபடி செய்தும் எதிரிகளாக சிலரை பாவித்து அவர்களுக்கு அல்லாதது செய்தும்னு மனிதர்களாகவே வாழ்ந்தது. தந்தையை இழந்து ஒருவன் அழுதான் என்றால் அது பரம்பொருளுக்கு விளக்கமாகுமா? மனைவி தொலைந்து போனாள் என்கிற நிலையிலே கதறி துடித்து ஒருவன் அழுதது துடித்ததெல்லாம் பரம்பொருள் தன்மைக்கு பொருட்டாகுமா? இவர்கள் நமக்கு உறவினர்கள், இவர்கள் நமக்கு தேவைப்பட்டவர்கள், அவர்கள் நமக்கு எதிரிகள் என்று இருவரை பிரித்து பார்த்தால், அவர்களிலே சிலரை கொன்று தண்டித்தால் இதெல்லாம் பரம்பொருளுக்கு தன்மையாகுமா? சுவாமி செய்த எந்த சம்ஹாரத்திலும் அவர் உயிரடைந்து கொய்யப்பட்டதுங்கிற கதையே கிடையாது. அவர்களுடைய ஆணவ மலத்தை நீக்கி அவர்களுக்கு வாழ்ச்சி கொடுப்பார். திரிபுர அசுரர்களை விட பெரிய அசுரர்கள் யார் இருக்க முடியும்? அந்த 3 பேரை கூட பெருமான் தண்டித்தார்னு சொன்னால், தண்டித்த நிலையில் அவர்களுடைய மலங்கள் நீங்க பெற்று, முப்புறமாவது மும்மல காரியம்ங்கிறார் இல்லையா, 3 மலங்களும் நீங்கின நிலையிலே உயர்ந்த பேறு பெற்றார்கள். அந்த வழியிலே தந்தை காட்டிய வழியிலேயே முருகப்பெருமானும் சூரபத்மர்கள் அவர் மூவரையுமே கொன்றபோது 3 பேருடைய ஆணவ மலத்தை நீக்கி சூரன் பெற்ற பெருவாழ்வுன்னு கொண்டாடுறோம். அசுரர்களுக்கும் வாழ்ச்சி கொடுத்து அவர்களும் வாழ்விக்கும் பொருட்டு. ஏன்னா பரம்பொருள் என்று வந்துவிட்டால் அவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகத்தான் பாவனை. பிள்ளைகளுக்குள்ளே நல்லவர்களாக சிலர், கூடாதவர்களாக சிலர்னு இருப்பாங்க. அதுக்காக இவனை மொத்தமாக அழித்து விட முடியுமா? இவர்களை எப்படி திருத்துறோமோ அப்படி திருத்தணும், இவர்களை 4 அடி அடித்து திருத்தணும்னா அடித்து திருத்தணும். அதைத்தான் கருணைன்னு சொல்லி மரக்கருணையாக நாம் பாவிக்கிறோம். உபதேசம் செய்து திருத்தக்கூடிய அளவில் அது அறக்கருணையாகவும், அடித்து சிக்ஷிக்கணும்னா அது மரக்கருணையாகவும் கொள்ளப்படுகிறது. அப்போது தாய் தந்தையர் என்ற ஸ்தானத்திலே பெருமானும் பிராட்டியும் இருப்பதால் தவறு செய்பவர்களானாலும் சரி, அசுரர்களே ஆனாலும் அவருடைய குறை நீக்கி அருளும் தன்மைத்தானே தவிர ராமகிருஷ்ண அவதாரங்கள் போலே அவர்களை கொன்று முடித்தார்கள் என்ற கதை கிடையாது. அந்த உடம்பெல்லாம் கணக்கெடுத்து கொண்டு போய் கடலிலே இட்டார்கள்னா சொல்லும் அளவிலே நமக்கு அப்படி ஒரு புராணமே நமக்கு கிடையாது. பெருமானுடைய யுத்தங்கள் முதல் எதுவும் செய்யலை சுவாமி. செய்ய சென்ற யுத்தத்திலும் சிரித்தே முடித்து விட்டார். அந்த நிலையிலும் கூட அசுரர்களை அருங்கிரகம் செய்து சேற்றுக்கொண்டார். அடித்து திருத்தி தன்பால் ஈர்த்து கொண்டாரே தவிர கொன்றார் என்ற ஒன்று இல்லை. அப்போ கூடாதவர்கள் பிரித்து விட்டால் அங்கே
பரம்பொருள் தன்மை வரும். பாண்டவர்களை பகைப்பவர்கள் மம துரோகி என்று கண்ணன் சொல்லுகிறார். பஞ்சபாண்டவர்களுக்கு ஆகாதவர்கள் எனக்கு துரோகி என்று தான் அறிவிக்கிறார். தனக்கு ஆனவர்கள்னு ஒரு பட்சத்தாரை சேர்த்துக்கொண்டு அவர்களை பகைப்பவர்கள்லாம் எனக்கு துரோகிகள்னு சொன்னா பரம்பொருள் தன்மையில் இருந்து கொண்டு இவன் எனக்கு துரோகின்னு சொல்லும் சொல்லெல்லாம் கூடுமா? அதனால் தான் இதெல்லாம் மனிதத்தன்மை. இது முழுவதுமாக மனிதத்தன்மை. மனிதர்களுக்குள்ளே உயர்ந்தவர்களாக இருந்தவர் போலே ராமனை கொண்டாடுகிறோம். மரியாதை ராமனாக இருந்தான், நல்ல காரியங்கள் செய்தான், தாய் தந்தையரிடத்தை கொண்ட மரியாதை, சகோதரரிடத்தை கொண்ட பாசம், மனைவியிடத்தை வைத்த அன்பு, இதெல்லாம் தர்மத்திற்கான ஒரு உதாரணம். இந்த உலகியல் தர்மத்திற்கு அது பொருந்தி வரும். ஆனால் அவனுமே கூட பரம்பொருளாக பெருமானை அறிந்து பெருமானைத்தான் வணங்கி துதித்து எங்கே வேண்டுமோ அங்கேயெல்லாம் சிவபூஜை செய்து, கண்ணனும் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த அர்ஜுனனுக்கு சிறப்பான உபதேசங்கள் எல்லாம் செய்யும்போது கைலாயத்தை கூட்டிகிட்டு போய் தரிசனம் செய்வித்து அஸ்திரத்தை எல்லாம் பெற்றுக் கொடுத்து தான் யுத்தத்தை நடத்தினான். காஞ்சி மாநகரத்தில் 10 அவதாரங்களும் வந்து அவதார பூர்த்திக்கு பெருமானை வணங்கி சென்றது தானே இங்கே புராணமே. ஒவ்வொரு அவதாரத்தின் பேரிலும் ஒரு கோயில் இருக்கு இல்லையா? கற்கீசம் வரைக்கும் இருக்கே. வரக்கூடிய அவதாரமும் போன யுகத்திலே செய்த சிவபூஜைக்குன்னு ஒரு லிங்க வடிவத்தை வைத்து, எந்த வடிவம் எடுத்தாலும் அந்தந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் அவர்கள் வழிபட்டதாகவே ஒரு சிவாலயத்தை வைத்திருக்கக்கூடிய புண்ணிய திருத்தலம் இல்லையா? பாண்டவேஸ்வரர்னு பக்கத்திலே சுவாமி இருக்கார், பாண்டவ தூதர் வழிபட்டார். புண்ணியகோடீஸ்வரர் இருக்கார், வரதராஜர் வழிபட்டார். அபிராமேஸ்வரர் இருக்கார், உலகளந்தார் வழிபட்டார். ஒவ்வொரு திருமால் ஆலயத்திற்கும் அந்த திருமால் வடிவம் வழிபட்டதாக ஒரு சிவாலயம். அப்போ பரம்பொருள் சிவபெருமான் தான் என்பதை, அந்த நாமத்தால் அறியப்படுபவன் தான் பரம்பொருள் என்பதை அறிந்து கொண்ட நிலையில் இது. அப்போ உயிர்களை காக்கும் பணியை திருமாலிடத்தை பெருமான் கொடுத்திருக்கார். காக்கும் பணி திருமாலுக்கு நியமிக்கப்பட்டது. அதனால் தான் காப்பாற்றக்கூடிய மன்னர்கள் தங்களை திருமாலோடு ஒக்கும்னு சொல்லிக்கிறாங்க. சோழ மன்னர்கள்லாம் தங்களை திருமாலாகவே பாவிக்கிறார்கள். அதனால் தான் ராஜராஜன் மெய்கீர்த்தியிலே சொல்லும் போது திருமகள் போலே பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமைங்கிறார். திருமாலுக்கு எப்படி மகாலட்சுமியும் பூமி பிராட்டியும் உரிமை பூண்டவர்களோ அதுபோல நானும் மகாலட்சுமியையும் பூமி பிராட்டியும் உரிமை பூண்டேன்னு சொல்றார். உமாதேவியாரை தாயாக வைத்து அன்னையாக வழிபாடு செய்வார்கள். மகாலட்சுமியை உரிமை பூண்டேனாக அரசன் சொல்லுகிறார். ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள், திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் என்னும்னுட்டாங்க. நல்ல அலங்காரம் செய்து கொண்டு ஒரு அரசர் எழுந்தருளினார்னா மகாவிஷ்ணு மாதிரி இருக்காருன்னுட்டாங்க. அப்போது அந்த அளவில் காக்கும் பணியை செய்கிறார். அதுக்கே ஒரு வாட்டியும் ஒரு கர்ப்பத்திலே பிறந்து வினைவசப்பட்டு அந்த வினையினால் இன்ப துன்பங்களை நுகர்ந்து அந்த வினை இன்னும் அடுத்த பிறவிக்கு வித்தாய் அமைந்து இறந்துவிட்டு போய் கடைசியில் யமன் வரான் இல்லையா? அத்தனை அவதாரத்தையும் கடைசியில் முடிவு செய்யும் போது ராமனுக்கு வந்து காலம் சொல்லி அப்பா கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு உணர்த்துவதற்கு காலன் வருகிறான் என்றால், யமன் வந்து சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார். நாம் வணங்குவது காலரே. யமனுக்கு ஒரு முடிவு நிர்ணயம் பண்ணின பெருமானை வணங்குகிறோம். இதெல்லாம் பிறந்து இறக்கும் தெய்வங்கள், செத்து பிறக்கின்ற தெய்வங்கள்னு குமரகுரு சுவாமிகள் அழகா பேர் சூட்டினார். அப்படி பிறந்தும் இறந்துமாக இருக்கும் தெய்வங்கள் மல்லல் நாள் ஞாலம் காக்க வருபவர் கடவுள் எண்ணில் தொல்லையாம் பிறவி வேலை தொலைந்திட இருள் நீங்காது நல்லதும் மாயை தானும் நான் என வந்து நிற்கும். இதெல்லாம் தெய்வம்னு சொன்னா அந்த சுழற்சியிலே நீங்களும் சிக்கிக்கொள்வீர்கள். தொல்லையாம் பிறவி வேலை தொலைந்திடும் இருள் நீங்காது நல்லது மாயை தானும் நான் என வந்து நிற்கும். மலங்களில் 3ஆவதாக வைத்து சொல்வது, நம்மோடு சம்பந்தப்படுவதில் அதிகம் சம்பந்தப்பட்டு எப்போதுமே இருக்கக்கூடிய மாயாமலம் நான் 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 என்ற நிலையிலே நம்மை எப்போதும் இருத்தி பக்குவம் பெறாதபடிக்கே நம்மை இந்த பிறவி முடித்து மீண்டும் ஒரு பிறவி பெறும்படியாக செய்யும். அதனால் செத்து பிறக்கின்ற தெய்வங்களை தெய்வம் என்று கொள்ளாதீர்கள் என்று ஒரே சுத்தியிலே அடித்து சொல்லி, கடவுள் என்பது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பவன் என்று வைத்து பக்தி இலக்கியத்தை எல்லாம் விட்டு விடுவோம். பொதுவாக பாடிய சங்க இலக்கியங்கள் கூட பெருமானுக்கு சாற்றிய திருநாமங்களில் பிறவாயாக்கை பெரியோன்னு பெயர் வைத்து அந்த பெயரை வேறு எந்த தெய்வத்திற்கும் தரவில்லையே, அந்த ஸ்தானத்தை வேறு எந்த தெய்வத்திற்கும் தரவில்லை. இப்போ பொதுநிலையிலே இருந்து சொன்ன சொல் நமக்கு பொதுவான விசாரத்திற்கு கொள்ளப்படும். அடியார் பெருமக்கள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் சிவபரத்துவம் பேசுபவர்கள், அதையே நாங்கள் ஏற்கனும் மற்றவர்கள் சொல்லலாம். சங்க இலக்கியம் எல்லோருக்கும் பொதுதளத்திலே உதித்த அந்த இலக்கியம் கூட சிவபெருமானைத்தான் பரம்பொருளாக வைத்து சொன்னதுன்னும் போது வேறு என்ன நமக்கு இதிலே வேறுபாடு பார்ப்பதற்கு? இப்போ பெருமானை தெய்வம் என்று கொள்ளுங்கள், செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் தெய்வம் இல்லை என்று அந்த அளவில் வைத்து பரத்வஸ்தாபனமும் இந்த பாடலின் மூலமாக செய்து கொடுக்கிறார். அந்த அளவில் முதல் அமரை நிறைவு செய்து கொண்டு உணவிடைவேளுக்கு பிறகு அடுத்த அமர்விலே இன்னும் சில பாடல்களை சிந்திப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தை. ஆரூரா தியாகேஷா. நன்றி, வணக்கம்.